எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிபிஆர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக மேடம் வந்திருக்காங்க. மேடம் வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. 15 வருஷம் அனுபவம் இருக்குது. 13 வருஷம் மேலை நாடுகளில் நர்சிங் சூப்பர்வைசராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும் ஃபஸ்ட் எய்டு ட்ரெயினராக இருக்காங்க. கட்டாயம் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு கட்டாயம் எல்லாருமே வச்சுக்கணும். வேலைக்கு வர்றவங்க அத்தனை பேரும், தொழிற்சாலைனாலும் சரி, கல்விக்கூடங்கள்னாலும் சரி, முன்னாடி வந்து அது ரொம்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா கிராமத்தில் கூட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் குளத்தில் விழுந்துடுறான், கிணத்துல விழுந்துடுறான், எடுத்துகிட்டு வந்து முதல்ல அவங்கள நெஞ்சில் தான் அமுக்குவாங்க, இல்லைன்னா வகுத்தில் அமுக்குவாங்க. அந்த இதெல்லாம் தண்ணி பீச்சிட்டு வந்துடும். பிறகு அந்த நெஞ்சில் அமுக்கும்போது அவங்க தெரிஞ்சு அமுக்குறாங்களோ தெரியாமல் அமுக்குறாங்களோ அது ரெண்டாவது விஷயம். அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியே வரும். உடனே கொஞ்சம் கொஞ்சம் லேசாக கண்ணை முழிப்பாங்க, இல்லைன்னா பிடிப்பாங்க. பிறகு காலை பிடிச்சி எதிர சுற்றுவாங்க, உயிர் வந்துடும். அது மாதிரி ஃபஸ்ட் எய்டு வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அது சிபிஆரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் தெரியாமல் செஞ்சுருக்காங்க. இப்போ அது சயின்டிஃபிக் முறையில் தான் செஞ்சுருக்காங்க அவங்களும். இப்போ வந்து நம்ம சயின்டிஃபிக் முறையில் எப்படி செய்கிறோம், யாருக்கு சிபிஆர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தடவையும் நல்ல செய்முறை பயிற்சிகளை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த செய்முறை பயிற்சி, அவங்களோட திறமை, அவங்களுடைய நாலேஜி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் தான் நம்ம திறமை இருக்குது. அதனால் ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் இந்த பிசிஆரை பற்றியும் ஃபஸ்ட் எய்டை பற்றியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய பொது கருத்து என்னென்னா, எல்லா ஸ்கூலு, காலேஜு, எல்லா தொழிற்சாலைகள், எல்லா ஹாஸ்பிட்டல்கள், எல்லா தனியார் நிறுவனங்களுமே இந்த ஃபஸ்ட் எய்டு கோர்ஸு படித்தவங்கள தான் வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற எப்படி கல்வி தகுதி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு இதில் ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க. முதல்ல ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் கவர்மெண்ட்டில். எப்படி ஒரு வேலைக்கு வர்றது கல்வி தகுதியை நிர்ணயம் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டும் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு சேரும்போதாவது வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அதை வந்து முழுமை பெற்றுரும். எப்படியாவது முன்னாடி டிரைவர், கண்டக்டர் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது எசென்சியல். முதல் குவாலிஃபிகேஷனே ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் இருக்கான்னு தான் கேட்பாங்க. முன்னாடியெல்லாம் இப்போ ட்ரெயினர்ஸ் எல்லாம் இல்லை, எங்கேயும் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இல்லை. அந்த ரெட் கிராஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் வாங்குவாங்க. ரெட் கிராஸில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தான் அது இந்த கண்டக்டரோ பஸ் டிரைவரோ எடுப்பாங்க. நிறைய விபத்துகள் நடக்குது, நிறைய ஃபயர் நடக்குது. அப்போ முதல்ல எப்படி செய்யணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில ஆளுகள் வந்து அடிபட்டு கிடப்பாங்க, அந்த பிளட்டெல்லாம் ஒழுகும். அது என்ன செய்யணும்னு சிலருக்கு தெரியவே தெரியாது. எல்லோரும் கூடி நிற்பாங்களே ஒழிய ஒரு ஆளாவது அந்த அடிபட்ட ஆளை தொடச்சி அதை கொஞ்சம் அமுக்குனா போதும். அந்த காயப்பட்ட இடத்துலையோ, அந்த கீறல் விட்ட இடத்துலையோ கொஞ்சம் அமுக்கி அந்த ஆளுக்கு கொஞ்சம் முகத்தில் தண்ணி தெளித்து கொஞ்சம் தலையை கீழே போட்டாலும் அதை மேலே தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் அவனை வச்சுருந்தா கூட அவன் தன்னால் உயிர் வந்துடுவான். அது இல்லாமல் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் வேடிக்கை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ளே இவன் செத்தே போயிடுவான். வேறு செத்த பாடியை தான் தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் எய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, நல்லா பயன்படுத்திக்கோங்க. மேடத்தை வச்சு என்னை விட நல்லா தெளிவாக சொல்லுவாங்க, யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது சிபிஆர் கொடுக்குறது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த இருதய துடிப்பும் மூச்சு சுவாசமும் நின்று போனால் கொடுக்கணும். இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கை வந்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கொடுக்கணும். அது வந்து சிபிஆர் வந்து நெஞ்சு அமுக்கிறது ஒரு முறை, செயற்கை மூச்சு கொடுக்கறது ஒரு முறை. இன்னும் ஒன்று இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபெபிலேட்டர். உங்களுக்கு அது டீஃபெபிலேட்டர் மிஷினை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? நர்ஸு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. முன்னாடி டாக்டர் வந்து அதை வச்சு தான் ஷாக் கொடுப்பாரு. நான் நல்லா கூடையே தான் இருப்பேன், அவர் கூட ஹார்ட் பேஷண்ட் நைட்டில் தான் வருவாங்க. அப்போ நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். உடனே நானும் போய் என்ன சத்தம் கேட்குன்னா, இல்லைன்னா அவரே கூப்பிட்ருவார், ஷாக் கொடுப்பார். 2 கையில் எப்படி நம்ம வந்து இப்போ அமுக்கிறோமோ அது மாதிரி 2 கையிலையும் 2 வச்சுருப்பார். இந்த இடது கையில் ஒன்று, வலது கையில் ஒன்று. அந்த கரெக்டாக கொடுப்பாரு.
பேஷண்ட் கொஞ்சம் தான் லேசாக துள்ளுவாங்க, துள்ளின உடனே அவனுக்கு உயிர் வந்துடும். இப்போ அந்த மிஷினையும் நல்லா பயன்படுத்தலாம். சிபிஆர், அந்த செயற்கை சுவாசம், இதுவும் ஒரு டீஃபைப்ரிலேட்டர் ஒன்று நல்ல மிஷின். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் உயிர் காக்கும் மிஷின்கள். உயிர் காக்கும் மிஷின் இருந்தாலும் போதாது, நம்ம திறமையாக அந்த சமயோசித்தத்தில் யூஸ் பண்ணணும். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம மூளையை பயன்படுத்தி இந்த இதுக்கு சிபிஆர் கொடுக்கணும், இல்லை அந்த மிஷினை கொடுக்கணும், இல்லைன்னா இது கொடுக்கணும், அந்த வெண்டிலேட்டரில் போடணும் அப்படின்ட்டு. அதனால் மேடத்திட்ட நிறையா நானே பேசிகிட்டு இருக்கிறது நல்ல இல்லை. காலத்தின் அருமையை கருதி மேடத்தை நான் வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வந்து லெக்சர் கொடுக்கும்போது வருக வருகன்னு வரவேற்று, எல்லோரும் டியூட்டி டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிங்க. நிறைய பேர் ஏற்கனவே கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. மேபி எல்லாருமே பேராமெடிக்கல் நர்சஸாக இருக்கலாம், ஈவன் ஃபார் ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து லைஃப் சேவிங் இது வந்து இது கம்பல்சரி. ஈவன் ஃபார் செக்யூரிட்டி எதுனாலுமே எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சிபிஆர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நாட் ஒன்லி பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இது வராது. நீங்கள் வந்து இது சிபிஆர் கற்றுக்கிறது எதனாலனா, இப்போ நாங்கள் சார் சொன்ன மாதிரி கண்டக்டர் டிரைவர்ஸுக்கு கம்பல்சரி. ஈவன் நான் வந்து என்ன எல்லா கம்பெனிஸ் ஆல் ஓவர் இங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் எல்லா இதுலையுமே கம்பெனிஸில் ஆஸ் பர் கவர்மெண்ட் லாவே வந்து 10% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபைடாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஈச் ஷிஃப்ட்டுக்கு அவங்க வேலை பார்க்குறப்போ யாராவது ஃபஸ்ட் எய்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே அவங்க ஒரு சின்ன கிளினிக் மாதிரி வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லையுமே ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் எய்டு முடித்தவங்க அந்த ஷிஃப்ட்டில் இருக்கணுங்கிறது வந்து கவர்மெண்ட் லா. எதுக்கானா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆனாலும் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஈவன் ஃபார் எல்லாத்துக்குமே எதுக்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஈவன் நமக்கு பேஷண்ட்ஸ் சில நேரம் கொலாப்ஸ் ஆகலாம், இல்லாட்டி வந்து பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, விசிட்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, திடீர்னு இருப்பாங்க, என்னாகும், திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் சாதாரண மயக்கமா இல்லாட்டி வந்து அவங்களுக்கு எது ப்ராப்ளம் இருக்குது. நிறைய இதிலலாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க, டாக்டருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சடனாக இருப்பாங்க, கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் என்னன்ட்டு. அப்போ வந்து ஆமாம், எல்லா நர்சஸாக இருக்கிறவங்க, மெடிக்கல் பேராமெடிக்கல்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்க பல்ஸ் பார்த்து எல்லாம் தெரியும். ஈவன் ஃபார் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கவங்களோ செக்யூரிட்டியாக என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த டயத்தில் போய் இன்டிமேஷன் பண்ணலாம். அதாவது ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் எப்படி வந்து சிபிஆர் இது பண்ணுறோம், அவுட் சைடு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்கும்போது கார்டியாக் அரெஸ்ட்டுங்கும் போது அதுதான். இப்போ கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் தான் என்னது லீடிங் காஸ் ஆஃப் டெத். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், முந்திலாம் எத்தனை வயசில் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இறந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு அபோவ் 50, 60. இப்போலாம் எத்தனை வயசில் வருது? ஸ்கூல் பசங்க திடீர்னு இருக்கிறாங்க, இங்கே சோக் ஆகுது, திடீர்னு அரெஸ்ட் ஆகுது, இறந்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து லீடிங் காஸ் ஆஃப் டெத். அதனால் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு அதனாலலாம் நிறைய வருது. இப்போ வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடல்ட் சிபிஆர், இன்ஃபென்ட் சிபிஆர், அதுக்கு அடுத்தால வந்து சோக்கிங்னா என்ன, அடுத்தால அதில் அடல்ட் சோக்கிங், இன்ஃபென்ட் சோக்கிங். அதேமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு எதனால் கார்டியாக் அரெஸ்ட் வருது, சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி கார்டியாக் அரெஸ்ட் வராது, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் இல்லாட்டி ஷாக் வரும். அதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது இட் லீட்ஸ் டு த கார்டியாக் அரெஸ்ட். அது ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வரும், ஏதாவது தொண்டையில் அடைச்சிக்கூடும், மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் வரும். மூச்சு திணறல் அது லங்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது அடுத்தால என்ன ஆகும், ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். அந்தமாரி ஒன்று. அப்போ நம்ம வந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். முதல்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. அதாவது வந்து சினாரியோ வந்து 2 இடத்துலையும் நடக்கலாம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கலாம், அவுட் சைட்லேயும் நடக்கலாம். அவுட் சைடில் நடந்தால் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவீங்க, இன்சைட் த ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க. இப்போ அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் எல்லா இதுக்குமே செயின் ஆஃப் சர்வைவல், அதாவது வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து நீங்கள் நர்ஸாக ஜாயின் பண்ணிட முடியுமா, டேரெக்டாக வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட முடியுமா? என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சிவியை கொடுக்கணும், அப்புறம் ஹெச்ஆர்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இத்தனாம் தேதி வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேவிங் அ சம் ப்ரோட்டோகால்ஸ். அப்போ இது அவுட் சைடு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பேஷண்ட் நின்றுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு இருந்தாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க?
ப்ரீத்திங் இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா? பல்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவீங்க? கான்சியஸாக இருக்காங்களான்னு பார்ப்பீங்க. முதல்ல கூப்பிடுவீங்க, ஐயா ஐயா என்ன பண்ணுதுன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுவீங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து முழிக்கிறாங்களா என்னன்னு பார்ப்பீங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சில நேரம் எழுப்பி பார்க்குறீங்க, லைட்டாக முழிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? மெதுவாக்காச்சும் என்ன செய்யுதுன்னு கேட்போம். லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னா தண்ணி தொளிச்சு ஏதாவது என்னமோ செய்யுது என்னன்னு கேட்போம். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப போய் நம்ம பார்க்கணும். திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்கீங்களா? டியூட்டி பார்த்துட்டு இருப்போம். நம்ம லஞ்ச் பிரேக் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பேஷண்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? பேஷண்ட் பெட்டில் இருக்க என்னென்னு கேட்டோன்னா, பேஷண்ட் திடீர்னு சிக்காயிட்டாங்க, ஐசியூ ஷிஃப்ட் பண்ணிட்டோமா. எதனாலனா அது எனி டைம் கேன் ஹேப்பன். அப்போ அந்தமாரி நடக்கிறப்போ அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் எழுப்பி உட்கார வைக்கிறீங்க. அதே நேரத்தில் பேஷண்ட்டை தட்டி எழுப்புறீங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? உடனே சிபிஆர் பண்ணிடுவீங்களா? பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், இதய துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். சரியா? நம்ம பார்க்குறப்போ கூப்பிடுறீங்க, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா உட்கார வச்சு இது பண்ணுறீங்க. ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? பல்ஸ் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரெயின்டு பீப்புள் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம்? நமக்கு பார்த்தாலே தெரியும் செஸ்ட்டு மேலே ரைஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? கீழே குனிவீங்க, காதில் வைக்கிறீங்க, கண் வந்து எங்கே பார்க்கணும்? செஸ்ட்டை பார்க்கணும். எல்லாம் எத்தனை நிமிஷத்தில் பார்ப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமா? பேஷண்ட் என்ன போயிடும்? இறந்துடுவாங்க. சரியா? அதனால் வந்து வித்தின் 10 செகண்ட்ஸுக்குள்ளே, 10 செகண்டுங்கும் போது எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 10 செகண்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? பல்ஸை பார்க்குறீங்க, மூச்சு பார்க்குறீங்க, எதுவுமே இல்லைங்கிறப்ப என்ன பண்ணணும்? சிபிஆர் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வி ஆர் நாட் அ டாக்டர்ஸ். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை, எந்த மெடிசின்ஸுமே பஸ் ஸ்டாப்பில் எந்த மெடிசின்ஸும் இருக்குமா? பிஃபோர் டூயிங் எனி திங் யூ ஹவ் டு கால் த 108. அவுட் சைட் த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யாராக கால் பண்ணணும்னா 108க்கு கால் பண்ணணும். 108க்கு கால் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? வித்தின் ½ an hour, நீங்கள் எங்கே இருந்தாலும் வித்தின் ½ an hour தே வில் ரீச் த பிளேஸ். நீங்கள் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கால் ஃபார் ஹெல்ப், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தென் யூ ஹவ் டு ஸ்டார்ட் த சிபிஆர். சரியா? இதுதான் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல். அது சிபிஆர் பண்ணுவீங்க. அது வந்து என்ன பண்ணுவீங்க? மாறி மாறி சைக்கிள் பண்ணுவீங்க டில் த 108 காரங்க வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இதுதான் என்ன பண்ணுவீங்க? அவுட் சைட் த ஹாஸ்பிட்டலோ உங்கள் ஏரியாலேயோ கம்யூனிட்டியிலோ எங்கே நடந்தாலும் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, பல்ஸ் பார்க்குறீங்க, ப்ரீத்திங் பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் 108க்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிபிஆர் வந்து தொடங்குறீங்க. சிபிஆர் அவங்க வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க? 108காரங்க வந்தவுடனே வில் ஹேண்ட் ஓவர் த பேஷண்ட் டு தம். அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிடுவேன். அவங்கள்ட்ட எல்லா இதுவுமே எக்யூப்மெண்ட் வெல் எக்யூப்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கிராஷ் கார்ட் இருக்கும், எமர்ஜென்சி மெடிசின் இருக்கும், அவங்கள்ட்ட வந்து டிஃபிப்ரிலேட்டர் இருக்கும். எவ்ரி திங் இஸ் தேர், தே வில் டேக் கேர் தட். அது சப்போஸ் இப்போ வந்து ஏஇடினா என்ன? சார் ஆல்ரெடி சொன்னாங்களா ஏஇடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல் ஃபார்ம் என்ன ஏஇடிக்கு? ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர். அது வந்து எப்படின்னா ஈவன் யாருனாலும் படித்தவங்க யாருனாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், பட்டன் அமுக்குனா என்ன இருக்கும்? அதே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கும், எப்படி வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஹார்ட் வந்து நின்று போயிடும். அதை வந்து நம்ம வெளியில இருந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை துடிக்க வைக்கிறோம். ஹார்ட் துடிக்காத பட்சத்தில் என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து நம்ம ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி என்ன பண்ண வைக்கிறோம்? துடிக்க வைக்கிறோம், பீட் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து என்னது? ஏஇடிங்கிற மிஷின். அதில் வந்து ஆல்ரெடி பிக்சர் போட்டிருப்பாங்க எங்கே ஒட்டணுங்கிறது. அந்த நீங்கள் பட்டனை மட்டும் ஆன் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். நீங்கள் வந்து அந்த பேடை அப்ளை பண்ணுங்கள், அதுக்கடுத்தால யாரும் தொடாதீங்க, ஷாக் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை வந்து பீட் பண்ண வைக்கும். இது வந்து அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல். இன்சைட் த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க? எதுக்காக 4 மணி நேரத்துக்கு ஒருக்க வைட்டல்ஸ் செக் பண்ணுறோம்? சும்மா பேப்பர் இருக்குது அதனால் நம்ம வைட்டல்ஸ் செக் பண்ணி மார்க் பண்ணுறோமா? சொல்லுங்கள், தமிழில் தானே பேசுகிறேன். இதை வந்து எல்லாமே நீங்கள் படித்தது எதுவும் புதுசு இல்லை. எதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிருக்கோ அதுதான் சொல்ல போகிறேன். எதுக்காக 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வைட்டல்ஸ் பண்ணி மார்க் பண்ணுறீங்க?
பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கா, பேஷண்ட்டோட கண்டிஷனில் எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறோம். எதுக்காக? சப்போஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க, பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் பார்க்கும்போது பல்ஸ் வந்து 120 இருக்குது. நார்மலா அப்நார்மலா? நார்மல், அப்நார்மல். உடனே என்ன பண்ணுவீங்க? 120 பல்ஸ் இருக்கு, உடனே சரின்னு சொல்லிட்டு 120ன்னு மார்க் பண்ணிட்டு அப்படியே வச்சிருவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? டியூட்டி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, டாக்டர் பேஷண்ட் இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்தாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, திடீர்னு வந்து ஹார்ட் ரேட் வந்து 120 இருக்குதுன்னு. உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர் டு டேக் 1 ECG அப்படிம்பாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ECG முந்தி மாதிரிலாம் நம்ம கொண்டுட்டு போய் காமிக்கணும் அவசியம் இப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க? சிஸ்டர் எடுத்த உடனே எனக்கு ஒரு கிளிப்பு ஃபோட்டோ போட்டு விட்ருங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வேறு எங்கே இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க? உடனே ECG பிக்சரில் பார்த்துட்டு ECG பார்க்கும்போது என்ன இருக்கும்? எலிவேஷன் இருக்கும். அந்த உடனே டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? சிஸ்டர் சென்ட் 1 கார்டியாக் மார்க்கர் அப்படிங்கிறாங்க. கார்டியாக் என்சைம் வந்து விட சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து கார்டியாக் என்சைம் விடுறோம். லெவல் எல்லாம் எப்படி இருக்குது? எலிவேட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட் இன்னும் ரூமில் வச்சுட்டே இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இமிடியேட்டாக என்ன பண்ணுவாங்க? ICU ஷிஃப்ட் பண்ணி கார்டியாக்குள்ளே என்ன மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ தென் தே வில் ஃபடாஃபட் தே வில் பிளான் ஃபார் த ப்ரொசீஜர். மேபி கார்டியாக் கத்தரைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி ஆன்ஜியோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, தே வில் பிளான் ஃபார் தட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்ரி 4 hours நம்ம வந்து வைட்டல்ஸ் பார்க்குறோம். இது நம்ம பார்க்கல, 120 சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? பேஷண்ட் வில் கோ ஃபார் அ கார்டியாக் அரெஸ்ட். சரியா? அப்போ நம்ம ஏர்லியராக பார்த்ததுனால என்னாச்சு? கார்டியாக் அரெஸ்ட் வராமல் பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சுது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாஸ்பிட்டல் அண்ட் த அவுட் சைட். அவுட் சைடில் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டலில் 24/7 யார் இருக்காங்க? ஸ்டாஃப் இருக்காங்க. பேஷண்ட்டை ஃபுல் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதான் ஏர்லி ரெக்கக்னேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். ஏர்லியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கார்டியாக் அரெஸ்ட் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அதான் ஹாஸ்பிட்டலில் உள்ள டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அவுட் சைட். நம்ம என்ன தான் இது பண்ணாலும் சில நேரம் என்னாகும்? பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தாலும் சில நேரம் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் இதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அரெஸ்ட் ஆயிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனேனா ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு பாலிசிஸ் இருக்குது. இப்போ சில ஹாஸ்பிட்டல்னால் கோட் ப்ளூன்னு வச்சுருப்பாங்க, சிலருக்கு வந்து கோடு டிஃப்ரெண்ட் கோடு நம்பர் வச்சுருப்பாங்க. கோட் ப்ளூ தான் காமனாக யூஸ் பண்ணுறது. கோட் ப்ளூங்கிறது வந்து என்னென்னா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறது. அப்போ அதுக்குன்னு செப்பரேட் நம்பர் வந்து இருக்கும். டெலிஃபோன் லோக்கல் நமக்குள்ள இன்டர்காம் நம்பர் வந்து இருக்கும். அது டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் ரிசப்ஷனுக்கு போகும். ரிசப்ஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் ஓவர் த ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ்லாம் JCA NABH அக்ரெடேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸு, ஆஸ்திரேலியன் கவுன்சில் அக்ரெடேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து கோட் ப்ளூ ஃபுல் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கோட் ப்ளூக்குன்னு ஒரு டீம், ப்ரீ பிளான்டு டீம் வந்து இருப்பாங்க, கோட் ப்ளூ டீம்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட், இப்போ உங்கள் வார்டில் திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு இப்படி ஆயிருக்கணும்னா நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டாங்க, ரூம்லேயே இன்டர்காம் இருக்கும், இல்லாட்டினா ரிசப்ஷனில் சொல்லி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணுவாங்க? மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த கோட் ப்ளூ டீமில் வந்து 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 6 மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஆள் கம்ப்ரெஷன் கொடுக்க இருப்பாங்க, ஒரு ஆள் ப்ரீத்திங் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க, ஒரு ஆள் மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க, ஒருத்தங்க டீஃபிப்ரிலேட்டர் பார்க்குறதுக்கு இருப்பாங்க, ஒருத்தங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. சரியா? டோட்டலி 6 மெம்பர்ஸ் இந்த கோட் ப்ளூ டீம். சரியா? அப்போ அந்த எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருமே அந்த டீமில் வந்து வந்துடுவாங்க, ஏரியாவில் வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா வந்து ஓகே அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? கையை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. இம்மிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வி ஹவ் டு ஸ்டார்ட் த CPR. எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நம்ம CPR கொடுத்துருக்கணும்? கார்டியாக் அரெஸ்ட் வந்து எத்தனை நிமிஷத்துக்குள்ளே CPR கொடுத்துருக்கணும்? மேக்ஸிமம் 3 minutesக்குள்ளே கொடுத்தா பேஷண்ட்டை we can recover very fast. எப்படின்னா அவங்க படத்தில் பார்த்துருக்கீங்களா, CPR கொடுத்துன்னு டப்புன்னு எழுந்திரிச்சாங்க, எல்லா பேஷண்ட்டும் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்? நார்மலாக வந்து ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். we have to give compression and make the patient to retrieve. அதை வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆன ஹார்ட்டை நம்ம கம்ப்ரெஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம்? கார்டியாக் ஃபங்க்ஷனை வந்து திரும்ப வந்து கொண்டு வர்றோம். சரி, அதுதான் நம்ம பண்ணுறதோட பேக் ஆஃப் த ஃபிசியாலஜி. சரியா? அப்போ அது வந்து பண்ணுறோம். சரி, முதல்ல வந்து கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானா?
ஏதோ நான் ஏதோ புது டாப்பிக்காக சொல்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறீங்க. கார்டியாக் அட்டாக்னா, ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ஹார்ட் அட்டாக்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லினா, ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் இதயத்துக்கு வந்து மினிமல் பிளட் சப்ளை தான் போகும். அப்போ மினிமல் பிளட் சப்ளை போகிறதுனால வந்து என்ன ஆகும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பிளட் ஃப்ளோ வந்து இருக்காது. அதாவது வந்து பிளாக் ஏதாவது இருக்கும் ஹார்ட்டில், சரியா? அந்த மாதிரி பிளாக் இருக்கும்போது மினிமல் பிளட் சப்ளை போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது, ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே சேம் சிம்டம்ஸ் இருக்காது. செஸ்ட் பெயின் இருக்கும், அந்த நெஞ்சு வலி வந்து எங்கே இருக்கும், இப்படி பரவும், சிலருக்கு கழுத்தில் பரவும், சிலருக்கு வந்து ஸ்வெட்டிங் எப்படி இருக்குன்னா ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணியை தலையில் ஊற்றுனா எப்படி ஃபுல் பாடியும் வெட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். அதெல்லாம் சிம்டம்ஸு, சரியா? அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் மூச்சு விட முடியலை, இந்த மேலே இங்கேயும் ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது வந்து என்னது, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது, ஹார்ட்டே ஒர்க் ஆகலை, சரியா? அப்படியே பிளாக் வந்து ரொம்ப இதாகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சடன் ஸ்டாப், ஒர்க்கிங்கே இல்லை. அதான் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக்கை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், அரைகுறையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹார்ட்டுமே நின்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ட்ரீட் பண்ண, ஆன்ஜியோ பண்ணியோ அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணியோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இட் ஓன்ட் கோ டு த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு போகாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதான் ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான். இப்போ நம்ம என்ன நடக்குது, நம்ம சிபிஆர் கொடுக்கறதுனால என்ன நடக்குது, பிளட் சப்ளை வந்து நடக்குது. முந்திலாம் வந்து என்ன சொன்ன, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா, முந்தி வந்து சிபிஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன, கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். இப்போ வந்து அதை மாற்றி சிபிசிஆர்னு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டி, கார்டியோ பல்மனரி செரிப்ரல் ரிசசிட்டேஷன். கார்டியோனா என்னது, ஹார்ட்டு, பல்மனரினா லங்ஸு, செரிப்ரல்னா பிரெயின், சரியா? முந்தி வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ முந்தி உள்ள ஸ்டடீஸ்லாம் என்னென்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள ஸ்டடீஸ்லாம் எப்படின்னா எல்லாமே செஞ்சு பார்த்து என்ன ரிசல்ட் வருதோ அதைத்தான் வந்து என்னது சொல்லி கொடுக்குறாங்க. முந்திலாம் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு பார்ப்பாங்க, செஞ்சு பார்த்துட்டு எது மிஸ்டேக் வருதோ அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ எல்லாமே கரெக்டாகி தான் நமக்கு வந்து சொல்லியே கொடுக்க சொல்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து சிபிசிஆருங்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல வந்து ஹார்ட்டு நிற்கிறதுனால லங்ஸும் ஒரு இதாகலை, பிளட் சப்ளை வந்து கம்மியாகிறதுனால ஹார்ட் ஸ்டாப் ஆயிருச்சு. ஹார்ட் ஸ்டாப் ஆகும்போது லங்ஸுக்கு போகிற பிளட் சப்ளையும் குறைஞ்சி போச்சு. லங்ஸுக்கு போகிற பிளட் சப்ளை குறையும் போது என்ன ஆகும், பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை குறையிறதுனால என்ன ஆகுது, பேஷண்ட் வில் கோ ஃபார் அ கோமா. செரிப்ரல் டேமேஜ் ஆகும். செரிப்ரல் டேமேஜ் ஆகும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அவங்கள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஹார்ட் நார்மலாக என்ன பண்ணும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னது, எல்லா இடத்துக்கும் பிளட் சப்ளை பண்ணுறது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாமல் நின்று போச்சு, அப்போ என்ன ஆகும், எங்கேயுமே பிளட் சப்ளை போகாது. அப்போ நம்ம வெளியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் என்ன செய்யும், பம்ப் பண்ணி பிளட் அமுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம், அமுக்கி வெளியிலேருந்து என்ன பண்ணுறோம், கையில் வந்து பலூன் இருக்க மாதிரி உள்ளேருந்து பம்ப் பண்ணி விடுறோம். பிளட்டை பம்ப் பண்ணி விட்டு அதுலேருந்து லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து பியூரிஃபை ஆகி பிரெயினுக்கும் ஆல் ஓவர் த பாடிக்கும் பிளட் சப்ளை வந்து நடக்குது. இதுதான் வந்து இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கார்டியாக் அரெஸ்ட் ஆனவுடனே நம்ம கொடுக்குறது தான் வந்து சிபிஆர். அதுதான் வந்து இதுதான் பேக் ஆஃப் த ஃபிசியாலஜி. இதைத்தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ்னு இருக்குல்ல, சிபிஆரில் வரும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க அதை ஷார்ட்கட்டாக நிமோனிக்ஸில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா டாக்டர் ஸ்கேப்ட் அப்படின்னு. டீனா என்ன அப்படின்னு சொன்னால் டேஞ்சர் சேஃப்டி இல்லாட்டி சீன் சேஃப்டி. இப்போ ஒரு பேஷண்ட்டு அரெஸ்ட் ஆகி காருக்குள்ளே பெல்ட்லாம் போட்டு கன்ஜஸ்டட் பிளேஸில் இருக்குது, அங்கே போய் நம்ம பேஷண்ட்டை வச்சு சிபிஆர் கொடுக்க முடியுமா? இல்லாட்டி பேஷண்ட் வந்து வாஷ்ரூமுக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நடந்து வாஷ்ரூம் போகிறாங்க. அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டே 1ல் ஆம்புலேட் பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்கன்னா நிறைய நடக்கும். என்னென்னா டே 1ல் ஆம்புலேட் பண்ணி ஹைப்போடென்ஷனில் போய் வாஷ்ரூமில் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. பாத்ரூமில் வச்சு நம்ம எதாவது செய்ய முடியுமா? இந்த நீங்கள் சொன்ன கோல்ட் ப்ளூ டீம்லாம் வச்சுன்னா உள்ளே வந்து நம்ம எதுவுமே
நிற்க முடியாது. ஈவன் பேஷண்ட்டை வந்து ஃப்ளாட் பொசிஷனில் நம்ம வச்சும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ வந்து இருக்கிற இடம் சேஃபாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேஷண்ட்டுக்கு வந்து கேர் பண்ண முடியும். அப்போ இருக்கிறது வந்து நமக்கு வந்து உள்ளே போய் பண்ணுறோன்னா நமக்கும் சேஃபாக இருக்கணும். சேஃப்டிங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் அ பேஷண்ட், நாட் ஓன்லி ஃபார் த ஹெல்த் கேர் ப்ரொவைடர், எல்லாருக்குமே சேஃபாக இருக்கணும். சரியா? அப்போ சீன் சேஃப்டி, இருக்கிற இடம் சேஃப்டியான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதுதான் வந்து டி ஃபார் டேஞ்சர் சேஃப்டி இல்லாட்டி சீன் சேஃப்டி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுவீங்க, நார்மலாக எப்படி செக் பண்ணுவீங்க ரெஸ்பான்ஸ்? உண்மையை சொல்லணும், நார்சஸ்லாம் எங்கே செக் பண்ணுவீங்க? ஒரு பேஷண்ட் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, எப்படி செக் பண்ணுவீங்க? தண்ணியை தொலைச்சி கணத்தெல்லாம் அடிக்க மாட்டிங்களா? உண்மையை சொல்லணும். நாங்களும் உங்கள் ஃபீல்டில் இருந்து உங்களே மாதிரி இருந்து தான் இவ்வளோ வருஷம் கழித்து தான் வந்திருக்கோம். நார்மலாக என்ன பண்ணுவோன்னா தண்ணியை மூஞ்சில் தொளிப்போம், கணத்தில் இங்கே ஒரு அரை அரையும். எக்காரணம் கொண்டு சீக்கில் வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கப்போ வி நோ அபவுட் த பேஷண்ட், நம்மளுக்கு பேஷண்ட்டை பற்றி தெரியும், பேஷண்ட் கண்டிஷன் என்னன்னு தெரியும். இதே அவுட் சைட் த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நமக்கு தெரியாது, கீழே விழுந்திருப்பாங்க, பேக் சைடில் போனில் ஏதாவது ஃப்ராக்சர் எதுவும் ஆகிருக்கலாம். நம்ம இங்கிட்டோ ரெடி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், நெக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். மேபி லைட்டாக எங்கனையாவது தொடுத்து கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கும், நீங்கள் அடித்த அடியில் போயிருச்சுன்னா வச்சுக்கோ, பேஷண்ட்ஸ் ஆகலை, நீங்கள் தான் பேஷண்ட்டை கொன்னுட்டீங்க. சரியா? அதனால் வந்து எக்காரணம் கொண்டு கன்னத்தை வந்து பேஷண்ட்டை அடிக்கக்கூடாது. ஷோல்டர் இஸ் த சேஃப் பிளேஸ் டு டேப். அதுக்குன்னு சொல்லிட்டு ஷோல்டர் நல்லா டேப் பண்ணி சார் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நல்லா தோள்பட்டையில் 2 தடவை சார் நீங்கன்னா என்ன ஆகும், ஏம்மா நீ போயிட்டு அடுத்த ஆளை வர சொல்லுமா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிர் போய்கிட்டு இருக்குல்ல. அதனால் வந்து சொல்கிறது வந்து என்ன சொல்லணும், அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்மளே பார்த்துருக்கீங்களா, சாப்பிடாம மயக்கம் வரும்போது யாரும் கூப்பிட்டா எப்படி இருக்கும், கேட்குமா? ஏதோ ஒரு மூலையிலேருந்து லைட்டாக ஊன்னு சவுண்டு விடுற மாதிரி கேட்கும். அதனால் வந்து கொஞ்சம் சத்தமாக கேட்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அன்கான்சியஸில் இருக்காங்க. கூப்பிடுறீங்க, ரெஸ்பான்ஸ் பார்க்குறீங்க, அதுதான் வந்து என்னது ரெஸ்பான்ஸ். டி ஃபார் டேஞ்சர் சேஃப்டி, ஆர் ஃபார் அ ரெஸ்பான்ஸ். அடுத்தால எஸ், ஷவுட் ஃபார் ஹெல்ப். ஷவுட் ஃபார் ஹெல்ப்னா என்னது, பார்க்குறீங்க, தட்டி பார்க்குறீங்க, பல்ஸை பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து என்னது தட்டுறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஹெல்ப்புக்கு யாரையா கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கடுத்து பல்ஸை பார்க்குறீங்க, ரெஸ்பிரேஷன் இருக்காங்க இல்லைன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் செட்டப்னா கோட் ப்ளூ அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் கோட் ப்ளூ இல்லைன்னா டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு யூ ஹவ் டு ஸ்டார்ட் த சிபிஆர். ஃபஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா கம்ப்ரெஸ், கையில் வச்சு கம்ப்ரெஸ் கொடுக்கணும். அடுத்தால வந்து என்ன கொடுக்கணும், ப்ரீத் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து சினாரியோஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. அப்போ டாக்டர் ஸ்டாஃபில் டி டேஞ்சர் சேஃப்டி, ரெஸ்பான்ஸ், எஸ் ஃபார் ஷவுட் ஃபார் ஹெல்ப், சி ஃபார் கம்ப்ரெஷன், ஏர்வே, ப்ரீத்திங், அதுக்கடுத்தால வந்து டீஃபிப்ரிலேஷன். லாஸ்ட்டாக வந்து டீஃபிப்ரிலேஷன். ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நமக்கு வந்து டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும். எமர்ஜென்சி மெடிசின்ஸு எல்லா ஃப்ளோர்லேயும் கிராஷ் கார்ட் வந்து வச்சுருக்கணும். மேபி நான் சொன்ன மாதிரி வந்து எதுனா ஜேசி அக்ரெடிட்டட், என்ஏபிஹெச் அக்ரெடிட்டட்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கிராஷ் கார்ட்டாவது இருக்கணும். எதுக்கான எந்த சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் போய் ஒரு எமர்ஜென்சி மெடிசன் போய் இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஆப்ரேஷன் தேட்டரில் எடுத்துகிட்டு வரேன், ஐசியூவில் போய் எடுத்துகிட்டு வரேன்னா பேஷண்ட்ஸ் உயிர் வந்து போயிடும். அதனால் வந்து கிராஷ் கார்ட்ஸ் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் வச்சுருப்பாங்க. அதுலேயுமே டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும், மிஷின்லேயே டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும். டீஃபிப்ரிலேட்டர் 2 மோடு இருக்கும். ஈவன் பீடியாட்டிக் மோடும் இருக்கும், அடல்ட் மோடும் இருக்கும். அது வந்து யூ ஷுட் நோ தட் எவ்ரிடே நீங்கள் வந்து கிராஷ் கார்ட்டை செக் பண்ணி எப்படி வந்து இது பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் வந்து என்ன ஆகும், எனி சிச்சுவேஷன் எனிதிங் ஹேப்பன் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். டாக்டர்ஸ் வருவாங்க, வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணணும், டாக்டர் வருவாங்கன்னு கையை கட்டிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கிராஷ் கார்ட்டை எடுத்துக்கொண்டு வந்து நியர்பையாக வச்சுருக்கணும், டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். பேஷண்ட் வாஷ்ரூமில் இருக்காங்கன்னா வாஷ்ரூமில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. யூ ஹவ் டு பிரிங் த பேஷண்ட் டு த பெட்டில் ரெடியாக வச்சுருக்கணும். யூ ஹவ் டு ஸ்டார்ட் த சிபிஆர். யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்றோம்ல, அவங்கள போய் அடுத்தால நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணி டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யூ ஹவ் டு ஸ்டார்ட் த சிபிஆர். அதான் சொன்னது, 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரிட்ரைவ் த பேஷண்ட் ஆஸ் பட் நார்மல். எப்படி நார்மல் டிலேயாக இப்போ நிறைய பார்த்துருக்கீங்களா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி கோமாவில் இருக்கிறாங்க, லாங் ஸ்டே ஆகுது அப்படின்னா எதனால் அப்படின்னா டிலே இன் சிபிஆர். இப்போ நம்ம இங்கே வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கோம், நம்ம அங்கே மெயின் ரோட்லேருந்து வந்து தான் சிபிஆர் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும், வித்தின் ஏரியாக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நம்ம ஃப்ளோரில். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா வி ஆர் கிவிங் ட்ரைனிங் ஃபார் த ஆல் த பீப்புள். ஹெல்த் கேர் ப்ரொவைடர் எல்லாருக்குமே எதுக்காக பிஎல்எஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு யார் கஸ்டமர், யார்
நம்மளோட கஸ்டமர் யார்? பேஷண்ட்ஸ் ஆர் அவர் கஸ்டமர். அவங்கள வச்சு தான் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலே எல்லாமே. அப்போ பேஷண்ட்டோட எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க? நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அப்போ நம்ம எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பேஷண்ட்ஸுக்கூட லைஃபுக்கு வி ஆர் த ரெஸ்பான்சிபிள். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பேஷண்ட்ஸு கூட என்ன ஒரு சுச்சுவேஷன்லேயும் வி ஹவ் டு மேக் த பேஷண்ட் பி ஹெல்தி. சரியா? நம்மளாட்ட இருந்து எதுவும் இல்லாமல் பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு இது பண்ணணும். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அடல்ட் சிபிஆர் என்ன, இன்ஃபென்ட் சிபிஆர். அப்போ சிபிஆர் இதை பிஎல்எஸ்ஸை பொறுத்தவரை பிஎல்எஸ்னா என்ன, பேசிக் லைஃப் சப்போர்ட். இது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட். நம்ம கிராஷ் கார்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது வந்து என்னது, ஏசிஎல்எஸ், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட். சரி, அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கார்டியாக் மெடிசன்ஸ் நிறைய இருக்கும், டிஃபிபிரிலேட்டர் இருக்கும், இசிஜி எல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண, அஸ் அ பேசிக் லைஃப் சப்போர்ட் வி ஆர் கிவிங் அ கம்ப்ரஸ் பிரீத்திங் டில் த அட்வான்ஸ் மெடிக்கல் சப்போர்ட் கம். வெளியில் வந்து 108காரங்க வர்ற வரைக்கும் இங்கே வந்து என்ன ஆகும், டாக்டர்ஸ் வந்து கிராஷ் கார்ட் எல்லாம் கொண்டு வந்து அந்த அட்வான்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம கொடுக்குறது வந்து என்னது, கம்ப்ரஸ் பிரீத்திங் வந்து கொடுப்போம். எல்லா யூனிட்லேயுமே என்ன ஆகும், ஆம்பு பேக் இருக்கும். இன்கேஸ் இஃப் த ஆம்பு இஸ் நாட் அவைலபிள், இப்போ வெளியிலையும் போகும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, வி கேன் கிவ் அ கம்ப்ரஸ், யூ கேன் கிவ் அ மவுத் ப்ரீத் வந்து கொடுக்கலாம். சரியா? அப்போ என்ன எந்த ரேஷியோவில் நீங்கள் கொடுப்பீங்க, எத்தனை கம்ப்ரஸ் கொடுப்பீங்க, என்ன ப்ரீத்திங் கொடுப்பீங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்எஸ்ஸை பொறுத்தவரை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அடல்ட், பீடியாட்டிக், இன்ஃபேண்ட். அடல்ட் இன்ஃபேண்ட்னா எந்த ஏஜ், 0 to 1 year வரைக்கும் இன்ஃபேண்ட். அதுக்கு அடுத்தால பீடியாட்டிக்னா 1 to puberty, அதாவது அட்லீஸ்ட் லைக் 15 years இல்லாட்டி 18 years வரைக்கும். அடுத்தால அடல்ட்டுங்கிறம்போது என்ன ஆகும், பியூபர்ட்டி டு த ஓல்ட் ஏஜ் வரைக்கும். 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எதுக்காண்டி இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, டியூபிங்ஸு எல்லாமே எல்லாருக்கும் ஒரே சைஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஏஜை பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து தான் நம்ம சைஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் இவங்களுக்குமே நம்ம கொடுக்குற கம்ப்ரஸ் ப்ரீத்திங் எல்லாமே என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அடல்ட்டுக்கு கொடுக்குறத இன்ஃபண்ட்டுக்கு கொடுக்குற மாட்டோம், வந்து ரேஷியோ வந்து மாறும். சரியா? அதுதான் வந்து 3 கேட்டகரி ஏஜாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அடல்ட் சிபிஆர் வந்து பார்க்கலாம். அடல்ட் சிபிஆரில் நம்ம சொன்ன மாதிரி சினாரியோ என்னென்னா, ஃபஸ்ட்டு சீன் சேஃப்டி, இருக்கிற இடம் சேஃபானு பார்த்தோம். சீன் சேஃப்டி. சார் சார் எவ்வளோ நேரம் பல்ஸ் பார்ப்பீங்க? அடல்ட்டுக்கு எங்கே பல்ஸ் பார்ப்பீங்க? கரோட்டிட் பல்ஸும் வேறு எந்த பல்ஸு காமனாக யூஸ் பண்ணுறது, கரோட்டிட் பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபெமோரல் பல்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆனால் காமனாக யூஸ் பண்ணுறது கரோட்டிட் பல்ஸ். எதுக்காகனா இதுதான் மேஜர் பிளட் வெசல், சேம் டைம் இட்ஸ் நியர் டு த ஹார்ட். எல்லா பல்ஸும் நின்று போனாலும் இந்த பல்ஸு நிற்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். சரியா? அதனால் வந்து பார்க்குறது கரோட்டிட் பல்ஸ் பார்ப்போம். எல்லாமே எவ்வளோ செகண்டில் பார்ப்பீங்க? 10 செகண்ட்ஸுக்குள்ளே எல்லாமே பார்க்கணும். சரியா? அப்படி உட்காந்துட்டு 10 செகண்டில் வச்சு, அதுக்காக தான் என்ன கவுண்ட் பண்ணும்போது என்ன சொல்லக்கூடாது, 1 2 3 4 5ன்னு சொன்னோம்னா ஸ்பீடாக சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும்போது 1001 1002 1000 அந்த கேப், டைம் கேப்புக்காண்டி சொல்கிறது. 1010 வரை கவுண்ட் பண்ணணும். பார்க்குறீங்க, கண்ணு காது ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டோட நோஸ்கிட்ட போகணும், கண் ஆட்டோமேட்டிக்காக எங்கே பார்க்கணும், செஸ்ட் ரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு 10 செகண்ட்ஸில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் ஃபார் ஹெல்ப். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க, டாக்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு யூ வில் ஸ்டார்ட் த சிபிஆர். சிபிஆர் வந்து எப்படி கொடுப்பீங்க, டாமினன்ட் ஹேண்ட். டாமினன்ட் ஹேண்ட் நமக்கு எந்த கை பவர், எல்லாருக்கும் சிலருக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், சிலருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கும். டாமினன்ட் ஹேண்ட் இன்டர்லாக் வித் நான் டாமினன்ட் ஹேண்ட். அதாவது வந்து டாமினன்ட் ஹேண்டுக்குள்ள இன்னொரு கையை வச்சு என்ன பண்ணணும், இன்டர்லாக் பண்ணிடணும். ஹீல் ஆஃப் த ஹேண்ட், இந்த கையோட ஹீல் வச்சு தான் கொடுக்கும். இந்த சப்பாத்தி போடுற மாதிரி இப்படி இப்படி அமுக்குனீங்கன்னா என்ன ஆகாது, ப்ரெஷர் வந்து உள்ளே போகாது. இப்போ நம்ம வந்து ஹார்ட் எங்கே இருக்குது, ஸ்கின்னு, ரிப்ஸு, ரிப்கேஜுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? தொராக்ஸ் கேவிட்டிக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் மேலேருந்து இப்படி இப்படின்னு அமுக்குனீங்கன்னா என்ன ஆகாது, உள்ளே அந்த அளவுக்கு டெப்த்து வந்து போகாது. அப்போது இன்டர்லாக் பண்ணிவிட்டு ஹீல் ஆஃப் த ஹேண்டை வச்சுட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பேஷண்ட்டோட சென்டர் ஆஃப் த செஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஹீல் ஆஃப் த ஹேண்டை வச்சுட்டு எவ்வளோ டெப்த்துக்கு வந்து அமுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடல்ட் வந்து 5 சென்டிமீட்டர், இன்ஃபேண்ட் வந்து எவ்வளோ 4.5 சென்டிமீட்டர். சரி, அடல்ட் வந்து 5 to 6 சென்டிமீட்டர், அப்ராக்சிமேட் 5 சென்டிமீட்டர்.
பீடியாட்ரிக் வந்து 5 சென்டிமீட்டர் தான், இன்ஃபண்ட்டுக்கு வந்து 4.5 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு வந்து இது பண்ணணும். சரியா? கம்ப்ரஸ் கொடுக்கும்போது 1 2. அதேமாரி எல்போ எக்காரணம் கொண்டு என்ன ஆகக்கூடாது, பெண்ட் ஆகக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நம்ம பண்ணும்போது எங்கேயுமே பேஷண்ட்டை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு தான் கம்ப்ரஸ் வந்து கொடுக்கணும். எதுக்காண்டி? பெட்டில் போட்டு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும், பெட் வந்து எப்படி இருக்கும், அதனால தான் வந்து என்ன ஆகும்னா எல்லா கிராஷ் கார்ட்லேயும் கார்டியாக் போர்டுன்னு ஒரு வந்து உடன் போர்டு இருக்காது, நம்ம ஃபைபர் போர்டு வந்து எல்லா கிராஷ் கார்ட்டு பின்னாலையும் இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நீங்கள் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு சிபிஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பேஷண்ட்டுக்கு கீழே பெட் எடுத்துனா பெட்டுக்கு கீழே இல்லாட்டி பேஷண்ட்டுக்கு இதுக்கு கீழே வந்து என்ன கொடுக்கணும், நீங்கள் கார்டியாக் போர்டை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் பேஷண்ட்டை வந்து மேட்ரஸில் போட்டுட்டு இப்படி எப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், பேஷண்ட் வந்து பவுன்ஸ் ஆகும். நீங்கள் உள்ளே அமுக்குவீங்க, இங்கே எது இங்கே இதாகும், இப்போ பவுன்ஸ் ஆகும். அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகாது, இட் ஓன்ட் ரீச் ஹார்ட்டை வந்து ஸ்க்யூஸ் பண்ணாது, உங்களுக்கு வந்து பம்பிங் வந்து இருக்காது. நீங்கள் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் எஃபெக்டிவாக இருக்காது. சிபிஆர் இஸ் நாட் அ எஃபெக்டிவ் சிபிஆர் கொடுக்கணும்னா யூ ஹேவ் டு யூஸ் த கார்டியாக் போர்டு எடுத்து பேஷண்ட் செஸ்ட்டு கீழே வச்சுக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பவுன்ஸ் ஆகாது. அதேமாதிரி சேம் டைம் பார்த்துருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் டாக்டர்ஸ்லாம் எங்கே நின்று சிபிஆர் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்க? என்ன பண்ணுவாங்க, ஹைட்டு வந்து இப்படி வச்சு, இப்போ நான் நிற்கிறது கரெக்ட் பொசிஷனா கிடையாது. என்ன பண்ணால் ஒன்று ஃப்ளோரில் வைக்கணும், இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பெட்டுக்கு மேலே ஏறி இருக்கணும். டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு ஐசியூவில் பார்த்துருக்கீங்களா, பெட்டுக்கு மேலே நீடவுன் போட்டு டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டனும் கையை வச்சு நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகாது, ஃபுல் ப்ரெஷர் வந்து பேஷண்ட் ஹார்ட்டுக்கு வந்து போகாது. சரியா? இப்போ பார்க்கணும். அதுக்கு அடுத்தால வந்து எவ்வளோ கம்ப்ரஸ் கொடுப்பீங்கன்னா 30 கம்ப்ரஸ் 2 ப்ரீத். அது வந்து எவ்வளோ கொடுப்பீங்க அடல்ட்டுக்கு. இன்ஃபண்ட்டுக்கு எத்தனை கொடுப்பீங்க? 30 கம்ப்ரஸ் 2 ப்ரீத் தான். நீங்கள் வந்து 1 ரெஸ்கியூவர் இருந்துச்சு, 2 ரெஸ்கியூவர் இருந்தால் அடல்ட்டுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஆனால் இன்ஃபண்ட்டுக்கும் பீடியாட்ரிக்கும் சேஞ்சஸ் வரும். எதுக்காகனா இவங்களுக்கு லீடிங் காஸ் என்ன இதனால இவங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருது, ஏதாவது தொண்டையில் ஏதாவது மாட்டி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டோ ஷாக்குனால தான் இவங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருது. இப்போ வி ஹவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 15:2, ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்கன்னா 30:2, 2 பேர் இருந்தாங்கன்னா 15:2, 15 கம்ப்ரஸ் 2 ப்ரீத். அதேமாரி டெக்னிக் வந்து மாறும். சின்ன குழந்தைக்கு நம்ம 2 கை வச்சு அமுக்கினா என்ன ஆகும், பேபி இப்படி இருக்குது, எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டு 2 கை வச்சு அமுக்கினீங்கன்னா என்ன ஆகும், செஸ்ட்டு டம்மி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி, அப்போ அவங்களுக்குள்ள டெக்னிக் வந்து என்ன ஆகும், மாறும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, 2 ஃபிங்கர் டெக்னிக், 2 கை வச்சு என்ன பண்ணுவீங்க, சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வச்சு நீங்கள் வந்து கொடுப்பீங்க. 1% இருந்தால் 2 ஃபிங்கர், 2% இருந்தால் தம்ப் என்சர்க்லிங் டெக்னிக். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும், பேபி செஸ்ட்டோட சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 அப்படி தம்ப் என்சர்க்லிங் டெக்னிக் வந்து கொடுக்கணும். சரியா? எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா கை எல்லாரும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மேடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கை அந்தரத்தில் இருக்கும். 1 2 3 இப்படின்னா என்ன ஆகும், ரிப்கேஜ் வந்து என்ன ஆகும், டப்புன்னு குழந்தைங்களுக்கு எல்லாம் சாஃப்டாக இருக்கும். டப்புன்னு நீங்கள் ஓங்கிட்டு மட்டும் இப்படி சென்டரில் இப்படி அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும், சென்டரில் ரிப்கேஜ் போயிடும், ரிப்ஸ் உடஞ்சிரும். அதனால் ரிப்கேஜோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கு வரும்போது 1 2 3 4 5 அப்படி கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ப்ரீத்திங் கொடுக்குறது வந்து எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, ப்ரீத்திங் கொடுக்குறதுலேயும் டெக்னிக் இருக்குது. டைரெக்டாக இப்படி வச்சு இப்படி ப்ரீத் கொடுத்துடலாமா, முதல்ல வந்து நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆம்பு பேக் இல்லை என்ன பண்ணுவீங்க, இப்போ மவுத் டு மவுத் ப்ரீத் கொடுப்பீங்களா? இப்போ கொரோனாக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது இல்லை, யாருமே கொடுக்குறது இல்லை. கொரோனாக்கு முன்னக்கூட்டிலாம் என்ன பண்ணாங்க, பேஷண்ட் எப்படியா காப்பாற்றுன்னு விழுந்து பிடிச்சி எல்லாரும் காப்பாற்றினாங்க. கொரோனாக்கு அப்புறம் என்னாச்சு, இல்லை நம்ம உயிர் தான் முக்கியம், நம்ம உயிரை காப்பாற்றிட்டு தான் அடுத்தவங்க உயிரை காப்பாற்றணுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த ஒரு இதில் வந்து அப்படின்னு இல்லை, ஈவன் ஃபார் சேஃப்டி. எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அவ்வளோ குவாரண்டைன் எல்லாம் வச்சாங்க, நம்ம நல்லா இருந்தால் தான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அதனால் சரியா? அப்போ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் மவுத் டு மவுத் ப்ரீத்தை அவாய்ட் பண்ணாங்க. அதே சேம் டைம் மவுத் டு மவுத் ப்ரீத்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கையை நல்லா சீல் டைட் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா ஹெட்டை டைரெக்டாக வச்சு ப்ரீத் கொடுத்தா போகுமா, என்ன ஆகும்னா த்ரோட் பிளாக் ஆகிருக்கும். சேம் டைம் அன்கான்சியஸ் ஆகும்போது டங்கு வந்து என்ன ஆகும்,
சோக்கிங் ஆகிறதுக்கு மேஜர் காரணம் சுயநினைவை இழக்கும் போது இல்லை மயங்கி கீழே விழும்போது நாக்கு வந்து என்னாகும், சுழண்டு உள்ளே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரீத் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாயை திறந்து எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கணும். சரியா, வேறு எதுவும் இருக்காது. நாக்கு எதுக்காக நாக்கு ட்விஸ்ட் ஆகுது? பிளட் சப்ளை இல்லைன்னா எப்படி இருக்கும்? பிளட் சப்ளை இருக்கும்போது நாக்கு வெளில தொங்கும். சேம் டைம் நம்ம மயங்கி கீழே விழும்போது என்னாகும், பிளட் சப்ளை இல்லாதனால, எனர்ஜி இல்லாதனால என்னாகும், பேக் ஃப்ளோ அடித்து டங்கில் வந்து த்ரோட்டை பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ். அப்போ ப்ரீத் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் மவுத்தை திறந்து பார்க்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் ப்ரீத் கொடுக்க முடியாது. ஹெட்டில் சின் லிஃப்ட், தலையை என்ன பண்ணணும், லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு தென் மூக்கை என்ன பண்ணணும், மூக்கை பிஞ்ச் பண்ணிவிட்டு கொடுக்கணும். பிஞ்ச் பண்ணாமல் கொடுத்தா என்ன ஆகும், வாய் வழியாக கொடுத்தா நோஸ் வழியாக வெளியில் போயிடும். பிஞ்ச் பண்ணிவிட்டு ஹெட்டில் சின் லிஃப்ட் பண்ணிவிட்டு டு கிவ் அ ப்ரீத். அதுமாதிரி என்ன பண்ணணும், அவுட் சைட் த என்விரான்மெண்டில் 91% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அதனால் நம்ம நினைக்கலாம், ஆஹா நம்ம எடுத்துகிட்டு ஊதுறோம் கார்பன் டை ஆக்சைடை, அப்படி தான் நினைப்போம். நம்ம வெளியில் விடுற காற்று கார்பன் டை ஆக்சைடு தானே. ஆனால் நம்ம ப்ரீத் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, டேக்கிங் ஃப்ரம் த அவுட் சைட் ஏர் அண்ட் ப்ளோ. கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கண்ணு ஆட்டோமேட்டிக்காக செஸ்ட்டை பார்க்கணும். எதுக்காண்டி, செஸ்ட் ரைஸ் ஆகுதா என்னங்கிறதுக்காண்டி. சரியா, அதேமாரி கிடச்சிச்சுன்னு சொல்லி இந்த ஆம்பு பக்கெலாம் கிடைக்கும் போது என்ன கூடாது, பிடிச்சி வச்சுக்கிட்டு ஸ்வைங்கிட்டு ஃபுல்லி தான் அமுக்கக்கூடாது. என்ன ஆகும், 1/3 ஆஃப் த ஏர் தான் உள்ளே புஷ் பண்ணும். ஹைப்பர் வெண்டிலேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. எஃபெக்டிவ் சிபிஆர் என்னென்னலாம், புஷ் ஹார்ட், புஷ் ஃபாஸ்ட். புஷ் ஹார்டுன்னா என்னது, கொடுக்குறது வந்து என்னது இருக்கணும், நல்ல டெப்த்துக்கு கொடுக்கணும். எத்தனை, அட்லீஸ்ட் 5 to 6 சென்டிமீட்டர் தான் புஷ் ஹார்ட். புஷ் ஃபாஸ்ட்னா என்னென்னா 100 to 120 கம்ப்ரஸ் எவ்ரி மினிட். ஒரு நிமிஷத்துக்கு சும்மா ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஹார்ட் எப்படி துடிக்கும், நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ, 70 to 80. அப்போ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஹார்ட்டை ஃபங்க்ஷன். அப்போ 100 to 120 கம்ப்ரஸ் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம கம்ப்ரஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதான் புஷ் ஹார்ட், புஷ் ஃபாஸ்ட். அலோவ் த செஸ்ட் ரீகாயில் அப்படின்னு என்னது, அதாவது கம்ப்ரஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ரிலீஸ் ஆகணும். இதை வச்சுட்டு இப்படி வைப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், ஹார்ட் வந்து ப்ராப்பராக ஸ்க்யூஸ் ஆகாது. அதுதான் வந்து என்னென்னா அலோவ் த செஸ்ட் ரீகாயில்னா என்னது, கம்ப்ரஸ் ரிலீஸ். கம்ப்ரஸ் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஹார்ட்டை ஸ்க்யூஸ் பண்ணும், ஃபுல்லும் பம்ப் பண்ணும், திரும்ப ரீஃபில் பண்ணும், பம்ப் பண்ணும். அப்போ தான் கார்டியாக் அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதான் வந்து என்னது, அலோவ் த செஸ்ட் ரீகாயில். மினிமல் இன்டரப்ஷன் என்னது, டயர்டாயிட்டோம், போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்து திரும்ப வந்து கம்ப்ரஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும், அதாவது வந்து ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஹார்ட் லைட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா பிளட் சப்ளை எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், பிளட் சப்ளை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அதனால தான் வந்து என்ன ஆகும், கண்டினியூஸ். சப்போஸ் நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது, அதுக்காக தான் வந்து 2 பேர், ஒருத்தர் கம்ப்ரஸுக்கு ஒருத்தர் ப்ரீத்துக்குன்னு இருப்பாங்க, 2 பேரும் என்ன பண்ணிக்கணும், ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 2 பேரும் நீவான்னு சொல்லிட்டு 2 பேர் ஹெட் எண்டில் போய் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹெட் எண்டில் இருக்கிறவங்க ஆப்போசிட் சைடில் வரணும், இந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு. அப்போ வந்து நமக்கு அந்த டைம் கேப் வந்து கிடைக்காது. அதுமாதிரி டைம் கேப் எவ்வளோ செகண்ட் கேப் விடலான்னா அதுவும் 10 செகண்ட் தான். 10 செகண்ட் கேப் விட்டுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டைம் 10 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் வந்து டு நாட் ஹைப்பர் வெண்டிலேட் த பேஷண்ட். அது ஆம்பு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்க்யூஸ் பண்ணுறாமல் ப்ரீத் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லங்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கும் நீங்கள் ப்ரீத் வந்து கொடுத்துடக்கூடாது. இதுதான் மெயினாக உள்ள 5 ஸ்டெப்ஸ். சரியா, இப்போ போகலாமா. அடல்ட்டுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்க, இன்ஃபண்ட்டுக்கு எப்படி பண்ணுவாங்க, அதுமாரி வந்து பீடியாட்டிக் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அடல்ட்டுக்கு பண்ணுற மாதிரியே தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பீடியாட்டிக் இவ்வளோ அவசரம் இருப்பாங்களா, அப்போ அவங்க இருக்கும்போது என்ன பண்ணால் 1 ஹேண்ட் வச்சு கொடுக்கலாம், 2 கை வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2 கையும் வைக்க முடியாது, 1 கையும் வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்மால் சைஸ். அப்போ அவங்களுக்கு வந்து 2 ஃபிங்கர். பீடியாட்டிக் வந்து 1 to 8 years சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் 1 ஹேண்ட், கையை பின்னாடி வச்சுக்கணும். இவங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் கொடுக்குறப்ப வந்து ஹீல் ஆஃப் த ஹேண்ட் வச்சு கம்ப்ரஸ் கொடுக்கணும். 8 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்க வந்து செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், யூ கேன் யூஸ் த 2 ஹேண்ட்ஸ். சரியா, ஐ வில் ஷோ தட் அடல்ட்டு சிபிஆர் எப்படி, இன்ஃபென்ட் சிபிஆர் எப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். யாராவது 2 பேர் வந்து செஞ்சு காமிங்க எப்படி பண்ணுறீங்க அப்படி. ஆம்பு பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஹெட்டில் சின் லிஃப்ட் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது சப்போஸ் யாரும் தெரியலைன்னா கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்துக்கிடுங்க. இப்போ
இப்போ இருக்கிற இடம் முதல்ல சீன் சேஃப்டி, அதாவது வந்து இருக்கிற இடம் சேஃபானு பார்த்துக்கிறீங்க. சார் சார் ஆர் யூ ஓகே சார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் ஹெல்ப், கெட் த ஏஇடி. தென் சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நோஸை பிஞ்ச் பண்ணுறீங்க. ஹெட் டில் சின் லிஃப்ட். கையை டைட்டாக வச்சுக்கிறீங்க. 2 ப்ரீத் பண்ணுறீங்க. தென் யூ கண்டினியூ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. பிஞ்ச் பண்ணிக்கிறீங்க, டைட் பண்ணிக்கிறீங்க. அதுமாரி ஏர் கொடுக்குறப்போ ஃபூன்னு ஊதுனீங்கன்னா என்ன ஆகாது? லங்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. டேக் அ ஃபுல் மவுத் ஆஃப் ஏர் அண்ட் யூ ஹவ் டு ப்ளோ இட். எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? எந்த சிச்சுவேஷன்லாம் சிபிஆரை ஸ்டாப் பண்ணலாம்? சப்போஸ் பேஷண்ட் ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் 108காரங்களோ இப்போ டாக்டர்ஸோ வந்துட்டாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் டாக்டர் நம்மளோட அட்வான்ஸ்டு டீம் வந்துட்டாங்கன்னா we can hand over to them, we can leave. லீவ்னா நம்ம பேஷண்ட்டில் நம்ம அங்கே போயிட முடியாது. we can stand next to them. இல்லாட்டி ஒரு ½ ஆயிடுச்சு, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் we can leave. அதுமாரி எவ்வளோ செகண்டுக்கு ஒருக்க ரீஅசஸ் பண்ணுறது. ரீஅசஸ்ன்னு என்னது? பேஷண்ட்டுக்கு பல்ஸ் வந்துருச்சாங்கிறது எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க பார்ப்பீங்க? 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இல்லாட்டி 5 சைக்கிள். ஒரு சைக்கிள்ங்கிறது 30 கம்ப்ரஸ் 2 ப்ரீத் தான் ஒரு சைக்கிள். அதேமாரி 5 சைக்கிள், இல்லாட்டினா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அதுமாரி கம்ப்ரஸ் கொடுக்குறது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? 100 to 120 கம்ப்ரஸ் பெர் மினிட் கொடுப்பீங்க. சரியா? இதுதான் அடல்ட் சிபிஆர் வித் என்னது? ஹேண்ட் வச்சு. அதே சேம் டைம் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்களா, கெட் த ஏஇடி. சப்போஸ் நியர்லி இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த காவேரி ஹாஸ்பிட்டல் நியர்லி 200 places தே கெப்ட் த ஏஇடி மிஷின். ஏஇடின்னு என்னது சொன்னா ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து 200 இடத்துல வச்சுருக்காங்க. மெயினாக என்னென்னா எல்லா பஸ் ஸ்டாப்ஸு, மெயின் சிட்டிஸ் இல்லைன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஒரு 5 இதில் உள்ள ஏர்போர்ட், பஸ் ஸ்டாப், பெரிய பெரிய மால்ஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. சரி, அப்போ சப்போஸ் இப்போ பஸ் ஸ்டாப்பில் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அங்கே உள்ள மேனேஜர்ஸ் யாராக இருப்பாங்களா, ஏதாவது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏஇடி இருந்துச்சு, வி கேன் யூஸ் த ஏஇடி. ஏஇடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை பம்ப் பண்ணி துடிக்க வைக்கிறோம். இருந்தாலும் முடியலைங்கிற பட்சத்தில் வி கேன் யூஸ் கிவ் அ ஷாக் தெரப்பி டு ஸ்டிமுலேட் த ஹார்ட் டு பீட். அது வந்து பீட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறோம். சரியா? ஏஇடி தான். ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டீஃபிப்ரிலேட்டர் மிஷின் யூஸ் பண்ணுவோம். டீஃபிப்ரிலேட்டர் மிஷினில் 2 மோடு இருக்குது. ஏஇடி மோடும் இருக்கும், அடுத்தால வந்து நான் ஏஇடி மோடும் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஏஇடி மோடுனா செலக்டட் ஜூல்ஸ், அதாவது வந்து இவ்வளோ கரண்ட் ஷாக்கு தான் கொடுக்கணுங்கிறது அதில் ஏஇடி மோடில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நான் ஏஇடி மோடில் வந்து என்னென்னா ஜூல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே போட்டிருக்கோம். பீடியாட்டிக்னா 200 ஜூல்ஸு, 50 ஜூல்ஸு, 75 ஜூல்ஸ், மருந்து மாதிரி தான் அது. டாக்டர் கால்குலேட் பண்ணி இவ்வளோ ஜூல்ஸ் வைங்கம்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு. அதுமாதிரி பீடியாட்டிக் ஆகும்போது அந்த பேடில் நம்ம இது பண்ணும்போது அந்த பேடில் ரிமூவ் பண்ணி அதில் பீடியாட்டிக் மோடில் இருக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறது அடல்ட்டு பேட் இருக்கும். இந்த நம்ம இது வச்சுருக்கோம்ல லரிஞ்சோஸ்கோப்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரே ஹேண்டில் இருக்கும், சைஸ் வாரியாக பிளேட் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் எப்படின்னா அடல்ட் பேட், இன்ஃபேண்ட்டுக்கு பீடியாட்டிக் பேடலுக்கு மேலே அடல்ட்டுக்கு பேட் இருக்கும். அப்படி கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பீடியாட்டிக் பேடில் வந்து இருக்கும், 2 ஷாக் பேடு மாதிரி. அப்போ அதை வந்து இது பண்ணிவிட்டு இது பண்ணணும். அதேமாதிரி ஏஇடி யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன ஸ்பெஷல் கன்சிடர், அதாவது வந்து டீஃபிப்ரிலேட்டர் ஏஇடி யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்ணணும் அப்படின்னா, சிலர் நிறைய ஹேர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த ஏஇடி ஸ்டிக்கரை வந்து ஒட்ட முடியாது உங்களுக்கு. எதனால் அப்படின்னா ஹேர் இருக்கும்போது ஸ்கின்னோட டச் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரேசர் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். சப்போஸ் ஒன்றுமே இல்லைங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பேட் இருந்துச்சுன்னா பேடை ஒட்டி வேக்சிங் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் பேடை அப்ளை பண்ணி நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் செட் ஆஃப் பேட் யூ கேன் அப்ளை அண்ட் யூ கேன் டெலிவர் அ ஷாக். அந்த மாதிரி கொடுக்கணும். அதேமாதிரி இல்லை பேஷண்ட் தண்ணியில் விழுந்த பேஷண்ட்டு ஆனால் ஷாக் கொடுக்கணும்னா, தண்ணியில் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்தா என்ன ஆகும்?
பேஷண்ட்டு ஷாக் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், நல்லா வைப் பண்ணணும், தண்ணி இல்லாத அளவு ஈரத்தை நல்லா வைப் பண்ணணும். அதேமாதிரி பேஸ் மேக்கர் யூஸ் பண்ணுறவங்க, ஹார்ட்டுக்கு மேலே பேஸ் மேக்கர் இருக்குது அப்படி இல்லாட்டா மெடிக்கேஷன் பேட்ச், அதெல்லாம் நைட்ரோக்ளிசரின் பேட்ச்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டி இருந்தாங்கன்னா அந்த பேட்சுக்கு மேலே கொண்டு நீங்கள் ஏஇடி பேடை ஒட்டக்கூடாது. சரியா, அதை எடுத்துகிட்டு ஒட்டலாம். இல்லாட்டினா அதுக்கு கீழே 5 சென்டிமீட்டர் பிலோ. அதேமாரி அந்த லம்ப்பு மாதிரி இருக்கும், ஃபேஸ் மேக்கர் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேலே ஒட்டக்கூடாது. அதுக்கு கீழே 5 சென்டிமீட்டர் பிலோ வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஆம்பு பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது ஆம்பு பேக்கில் வந்து இது வந்து என்னது, மவுத் பீஸு, இது வந்து ஆம்பு இதில் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது சி அண்ட் இ கிளாம்ப் டெக்னிக். சி வந்து என்னென்னா மவுத்தில் வச்சு ஏர் டைட் சீல் பண்ணணும். இது வந்து என்னென்னா ஜாவோட வச்சு சப்போர்ட் பண்ணிக்கணும். அதுமாதிரி 1/3 ஆஃப் ஆம்பு தான் யூஸ் பண்ண, கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சு அமைக்கிறக்கூடாது. சரியா, 1 hand you have to handle the mouth piece, other hand 1 ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். 1 இப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஏர் வந்து போகாது. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு யூஸ் 1/3 ஆஃப் த ஆம்பு. 1 2. சரியா, இதுக்குள்ளே டைம் கேப் வந்து என்னென்னா 0 to 6 செகண்ட். 6 செகண்ட் கேப்பில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா, இப்போ கொடுக்கும்போது 30 கம்ப்ரெஸ் கொடுத்துட்டீங்க. ப்ரீத் கொடுக்குறவங்க நார்மலாக எங்கே இருக்கணும், ஹெட் எண்டில் இருக்கணும். இந்த சைடு வந்துடணும். வந்துட்டு நல்லா நீ டவுன் போட்டுட்டு என்ன பண்ணணும், ஏர் டைட் சீலிங் சி பண்ணணும். சி முடிச்சதுக்கப்புறம் ஹெட் டில்ட் பண்ணிவிட்டு சின் லிஃப்ட் பண்ணுறதுக்கு சி வச்சு இது பண்ணிவிட்டு சி இ கிளாம்ப் 1 2. ஸோ டைம் கேப் இஸ் 0.6 செகண்ட். 6 செகண்ட் கேப்பில் தான் நீங்கள் வந்து அடுத்த ப்ரீத் வந்து கொடுக்கணும். இன்ஃபெண்ட்டாக இருந்தால் 2 to 3 செகண்ட் கேப் இன்ஃபெண்ட் ஆம்பு வந்து யூஸ் பண்ணும்போது. இப்போ எத்தனை கம்ப்ரெஸ் கொடுப்பீங்க, 30 compress, 2 breathe. என்னென்ன 5 qualities of CPR? Push hard, push fast, allow the chest recoil, minimal interruption, do not hyperventilate the patient. பேஷண்ட்டை வந்து ஆம்பு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீத் வந்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது. யார் வந்து பண்ணுறீங்க, தப்போ ரைட்டோ வந்து செய்யுங்க. அதுக்கப்புறமே தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். கீழே குனிங்க, பல்ஸ் பார்த்துட்டு சேம் டைம் கீழே குனிஞ்சு காதில் ப்ரீத் பாருங்கள், செஸ்ட் ரைஸ் பாருங்கள். 10 செகண்ட்குள்ளே செக் பண்ணுங்கள். நோ ரெஸ்பான்ஸ், அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கால் ஃபார் ஹெல்ப் அண்ட் கெட் த ஏடி. இல்லாட்டி ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட டாக்டரை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்டார்ட் சிபிஆர். கரெக்டாக இங்கே பாருங்கள், சிபிஆர் கொடுக்கும்போது கை எக்காரணம் கொண்டு இந்த சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்களே, இந்த இட்லி அவிஞ்சிச்சா அவையிலையா அவையிலான்னு அதேமாரி இந்த கை இப்படி மேலெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகாது, தட் இஸ் நாட் அ எஃபெக்டிவ் சிபிஆர். கொடுக்கும்போது கை எக்காரணம் கொண்டு மேலே கீழே டெப்த்துக்கு போகணும், ரிலீஸ் ஆகணும். கை இப்படி நீங்கள் சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா இட் இஸ் நாட் அ எஃபெக்டிவ் சிபிஆர். வைங்க கை. அதுக்குள்ளே 30 கொடுத்து முடிச்சிட்டிங்களா? 15 compression, 1 breath, 30 compression. 30 compress, 2 breath. அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 compress, 2 breath. Don't confuse anything. நான் இன்னும் பீடியாட்டிக்கும் போல இன்ஃபண்ட்டுக்கும் போகல, நான் 15 சொல்லி கொடுக்கலையே. 30:2. அதுமாரி லெஃப்ட் சைடில் தான் ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டோட பிளேஸ் எங்கன்னு தெரிஞ்சு வைக்க. நீங்கள் இந்த சைடில் அப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து ஸ்கியூஸ் ஆகாது. வைங்க. அதுமாரி எல்போ எக்காரணம் கொண்டு பெண்ட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட், இட் ஷுட் பி ஸ்ட்ரைட். ஃபைன். புஷ் ஹார்ட். ஐசியூவில் டாக்டர்ஸ் அது இது பண்ணுறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? இப்போ இதேமாரி கொடுத்தா பேஷண்ட் என்ன சொல்லும், சிஸ்டர் எப்படியாவது என் உயிரை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லும் எந்திரிச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். சரி, அப்படின்னா அந்த டெப்த்துக்கு போகும். மாரி ப்ரீத் கொடுக்குறப்போ நீங்கள் சின் லிஃப்ட், ஏர் டைட் சீலிங். அது நீங்கள் வந்து ஹெட் எண்டில் வந்தால் தான் உங்களுக்கு சிஎன்இ வந்து கரெக்டாக வரும். அதுக்காகத்தான் நம்ம சைடில் இருந்தோம்னா சிஎன்இ வராது, கேப் விழும். நீங்கள் ஹெட் எண்டுக்கு வந்தால் தான் என்னாகும், அதுக்காக தான் ஆம்பு இருக்காது. ஆம்பு வர்றப்போ செகண்ட் ஹெல்ப் வர்றவங்க தான் ஆம்பு கொண்டு வருவாங்க. நீங்கள் முதல்ல இப்படி வைங்க, வச்சுட்டு இங்கே அப்படிங்க, இது இங்கே அப்படிங்க சி டில் பண்ணுங்க. ப்ரீத் கொடுங்க. 1 2. உங்கள் கண்ணை ஆட்டோமேட்டிக்காக ஆம்புவை பார்க்கக்கூடாது, செஸ்ட்டை பார்க்கணும். எதுக்காகனா நம்ம கொடுக்குற எஃபெக்டிவாக வந்து செஸ்ட் ரைஸ் ஆகுதா இல்லையாங்கிறது. இந்த சைடு வந்து 2 மெம்பர்ஸ் வாங்க.
அதாவது சிங்கிள் ரெஸ்கியூவர் பிஎல்எஸ்ங்கும் போது ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்க, அப்போ மவுத் டு மவுத் ப்ரீத் கொடுப்பாங்க. 2 ரெஸ்கியூவருங்கும் போது அவங்க வரும்போது ஏஇடி கொண்டு வருவாங்க, ஆம்பு பேக் இருக்கும். அவங்க வரும்போது அவங்க ஆம்பு பேக்கும் ஏஇடியும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், உடனே வர மாட்டீங்க. ஏன்னா உங்களை ஹெல்ப்புக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் செய்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. ரகசியம் பேசுகிறாங்களா? ஹெல்ப், கால் ஃபார் ஹெல்ப். சிபிஆர் அவங்க உடனேலாம் வரமாட்டாங்க. நீங்கள் 108க்குலாம் கால் பண்ணால் உடனேலாம் யாரும் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் தே வில் டேக் ½ an hour. அதேமாரி நீங்கள் பண்ணுறது வந்து நம்ம 2 நீயையும் ஃப்ளோரில் வச்சாதான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்கும். நம்ம ப்ரெஷர் எங்கேருந்து போகணும், நம்மளோட பேக் டு ஷோல்டர், ஷோல்டர் டு ஹீல் ஆஃப் த ஹேண்ட். How many minutes once you will reassess the patient? 2 minutes or 5 cycle இல்லாட்டி 2 minutes. 2 நிமிஷத்துக்கு ஒருக்க பார்ப்பீங்க, இல்லாட்டினா 5 சைக்கிள். ஒரு சைக்கிளுங்கிறது என்னது? 30 compress and 2 breathங்கிறது ஒரு சைக்கிள். சரியா? 5 cycle once, otherwise 2 minutes once. ஓகே, this is the adult CPR. நெக்ஸ்ட் வந்து இது பீடியாட்டிக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இது டிஃப்ரென்ஸும் கிடையாது, சேம் இது தான். கை கரெக்டாக பேக்குக்கு போயிடணும். ஹீல் ஆஃப் த ஹேண்டை வச்சுட்டு சென்டர் ஆஃப் இதில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 78. சேம் இது தான். பீடியாட்டிக் என்ன வேணால் ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா 30:2, 2 பேர் இருந்தாங்கன்னா 15:2. பீடியாட்டிக் அண்ட் இன்ஃபண்ட். ஏன்னா அவங்களுக்கு மெயின் ரீசன் ஃபார் த கார்டியாக் அரெஸ்ட் இஸ் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். அதாவது சோக்கிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், இல்லாட்டி ஷாக். அதனால தான் அவங்களுக்கு வந்து என்னாகும், கார்டியாக் அரெஸ்ட் வந்து வரும். சரியா? இது வந்து அடல்ட் அண்ட் பீடியாட்டிக். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபண்ட்னா 0 to 1 year. அவங்களுக்கு வந்து ஆணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எதனால் வரலாம்? தொண்டையில் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், அதனால் வரலாம். இப்போ முதல்ல வந்து பேபிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் சேம் டெக்னிக்ஸ் தான் வரும். பேபி காலில் பிடிக்கிறீங்க, அதுமாரி பேபியை காலையும் பிடிக்க, பேபின்னு இப்படி தட்டிங்கன்னா பேபி வந்து நல்லா மூவ் ஆகிட்டு போகும். நீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேபி பாப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பேபிக்கு என்ன பல்ஸ் பார்ப்பீங்க? பிரேக்கியல் பல்ஸ். சரியா? பிரேக்கியல் பல்ஸ் எங்கே பார்ப்பீங்க? சொல்லுங்கள். அடல்ட்டுக்கு பார்க்குற மாதிரிலாம் இன்ஃபண்ட்டுக்கு பிரேக்கியல் பல்ஸை பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா பிரேக்கியல் பல்ஸ் பேபிக்கு எல்போவுக்கும் ஷோல்டருக்கும் இன்பிட்வீனில் தான் பிரேக்கியல் பல்ஸ் இருக்கும். சரியா? நம்ம அடல்ட்டுக்கு பார்க்குற மாதிரி இங்கே பிரேக்கியல் பல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சரியா? இன்பிட்வீன் இதில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிரேக்கியல் பல்ஸ் பார்க்குறீங்க, சேம் வே ரெஸ்பிரேஷன் பார்க்குறீங்க. எவ்வளோ நேரத்தில் பார்ப்பீங்க? 10 secondsல பார்க்குறீங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா யூ வில் ஸ்டார்ட் த கால் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஸ்டார்ட் த சிபிஆர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். சென்டர் ஆஃப் த செஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்போ வந்து எக்காரணம் கொண்டும் பெண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறீங்க, கை வந்து பேக் சப்போர்ட் போகுது. 20 21 22 23 24 25 26 27 28 29 30. பேபிக்கு என்ன பண்ணணும்? நோஸை பிஞ்ச் பண்ணணும். அடல்ட்டுக்கு பண்ண மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணக்கூடாது. எதுக்காண்டி? பேபி நெக் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹெட்டில் சின் லிஃப்ட்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், கழுத்து போயிடும். அதனால் வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சுட்டு என்ன பண்ணணும், 2 breath வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா? ஒரே ஆள் இருக்கும்போது 30:2. அதே 2 பேர் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க, பேபியை வந்து திருப்பிக்கணும். எதுக்காண்டி? இட் வில் பி ஈஸி. 2 பேர் இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் இப்படி கொடுப்பீங்க, 2 பேர் மண்டையும் முட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ இப்படி வச்சுக்கணும் பேபியை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கொடுத்துட்டு தென் யூ வில் கிவ் அ breathe. 2 breath கொடுப்பீங்க. தென் 1 2 3. இதே இவங்களுக்கும் சேம் இது தான். 2 minutes இல்லாட்டி 5 cycle. ஆம்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேம் இது தான். 1/3 ஆஃப் த ஆம்பு 1 2. இதை வந்து
அந்த மவுத் பீஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டு. பேபிக்குள்ளே மவுத் பீஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது வந்து நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணணும். நீங்கள் வைக்கும்போது மேலே மட்டும் கவர் பண்ணிவிட்டு கீழே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏர் லீக்கேஜ் ஆகும். அதுக்காக தான் CE கிளாப். சரியா? பேபி யார் வந்து பண்ணுறா? உட்காருங்க, அடுத்த ரவுண்டு பண்ணலாம். பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுற சீன் சேஃப்டி, தென் செக் த ரெஸ்பான்ஸ். காலில் தட்டுங்க. நீ முட்டை பிடிச்சிக்கிட்டு தான் தட்டணும். கூப்பிடுங்க. சரி, பாப்பா ரெஸ்பான்ஸ் இல்லை. பிரேக்கியல் பல்ஸ், எல்போக்கும் ஷோல்டருக்கும் இடையில மேலே தள்ளி மேலே வச்சுக்கோங்க. சேம் டைம் கீழே குனிங்க. நோஸை செக் பண்ணுங்கள். செஸ்ட் ரைஸ் இருக்கான்னு பாருங்கள். எத்தனை செகண்ட் செக் பண்ணுவீங்க? எத்தனை செகண்ட் செக் பண்ணுவீங்க சிஸ்டர்? 10 செகண்ட். ஓகே, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி ஹெல்ப் கேட்கணும். கால் ஃபார் ஹெல்ப். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். பெண்ட் பண்ணக்கூடாது. பெண்ட் பண்ணோம்னா ப்ரெஷர் வந்து போகாது. கையை ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் போட்டோம். சென்டர் ஆஃப் த செஸ்ட். அதுமாதிரி 2 விரலும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. கொடுக்கும்போது என்னாகும்? இப்படி படுக்க போட்டு இப்படி அமுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி அமுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு 1 2 அப்படி கொடுக்கணும். கொடுங்க. அதேமாரி ரிஃப்ராக்ஷனாக ஆயிடக்கூடாது. சிஸ்டர், யூ ஹவ் டு மெயின்டைன் த டெப்த். இன்ஃபேண்ட்டுக்கு டெப்த் எவ்வளோ? 4.5. 100 to 120 compress per minute. அதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். மூக்கை பிடிங்க. நீங்கள் வெறும் இதை வச்சுட்டிங்கன்னா மூக்கு வழியாக ஏர் ஃபுல்லும் வெளியில் போயிடும். இட் ஓன்ட் ரீச் டு த லங். கண்டினியூ. How many minutes once you will reassess the child? 2 minutes or 5 cycle. ஆம்பு இருந்து அப்படி பண்ணுவீங்க. அதே இன்னொரு ஆள் நீங்கள் வாங்க. ஆம்பு கையில் வச்சுக்கணுங்க. 2 பேர் இருக்கிறாங்க. செகண்ட் ஆள் வரும்போது அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? 2 ஃபிங்கரில் கொடுத்துட்ருப்பீங்க. ஒன்ஸ் த செகண்ட் கொடுங்க. ப்ரீத்து கொடுங்க. இதில் வந்து மவுத் பீஸ் மாதிரி ஒன்று வரும். அதனால் வந்து நீங்கள் இப்படி மட்டும் வச்சு அதில் மவுத் பீஸ் வந்து மிஸ்ஸிங். இப்படி வரும்போது ஆம்போ சைடில் வச்சு 1 2 யூ கேன் கண்டினியூ. புரியுதா? ஏன்னா வந்து 1% இருக்கும்போது இன்ஃபேண்ட்டுக்கு 30:2 2 ஃபிங்கர் டெக்னிக். அதே 2% இருக்கும்போது 15:2 என்னது தம்ப் என்சர்க்கிளிங் டெக்னிக். அதாவது வந்து கட்டை விரலை சுழற்சி அழுத்தும் முறை. ஃபைன். கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னா என்ன? கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னா என்ன? கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன ஆகும்? ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னா லங்ஸு ஒர்க் ஆகாது. சில நேரம் இது மட்டும் இருக்கும், சில நேரம் இது மட்டும் இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட் இருக்குன்னா என்ன? ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. கொஞ்ச நேரம் ஆகும்போது ரெஸ்பிரேஷனும் அரெஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம கம்ப்ரஸும் ப்ரீத்தும் கொடுக்குறோம். சரியா? சிலருக்கு வந்து பல்ஸ் இருக்கும், ஹார்ட் ஒர்க் ஆகும், ஆனால் லங்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரீத் மட்டும் கொடுப்பீங்க. கம்ப்ரஸ் கொடுக்க மாட்டீங்க, ப்ரீத் மட்டும் கொடுப்பீங்க. தட் இஸ் கால் ரெஸ்கியூ ப்ரீத். ரெஸ்கியூ ப்ரீத்துமாங்க. அது வந்து எப்படின்னா எவ்ரி 6 செகண்ட் ஒரு ப்ரீத் கொடுப்பீங்க. 6 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரீத். அவங்களுக்கு வந்து பல்ஸ் இருக்கும், ஹார்ட் பீட் அடிச்சிட்ருக்கும், பல்ஸ் இருக்குது, ஆனால் வந்து என்ன இல்லை, மூச்சு இல்லைங்கப்போ அது மட்டும் கொடுப்பீங்க. எதனாலனா சோக்கிங் எதுவும் அந்த மாதிரி இருக்குது, இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீத் மட்டும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஒன்லி ப்ரீத் ஆம்பு வச்சு கொடுப்பீங்க. எவ்ரி 6 1 2 3 4 5 6 இதே பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா பல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? One, 2, 3, 4, 5, 6. 1 2 3 4 5 6 அப்படியே 6 செகண்ட் ஒன்ஸ் ப்ரீத் கொடுக்குறீங்க. அதே இன்ஃபேண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 2 to 3 செகண்ட்ஸ் ஒன்ஸுக்கு வந்து ப்ரீத் கொடுப்பீங்க. பேபி இங்கே இருக்காங்க அப்படின்னா 2 to 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? பேபிக்கு 1 1 2 3 1 2 3 அந்த டைம் கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரீத் வந்து கொடுப்பீங்க. அது வந்து என்ன பண்ணுவீங்க? ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டுக்கு வந்து ப்ரீத் வந்து கொடுப்பீங்க. தட் இஸ் கால் ரெஸ்கியூ ப்ரீத்திங். ரெஸ்கியூ ப்ரீத்திங், ப்ரீத் இல்லை அவங்களுக்கு, அதனால் ப்ரீத் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சோக்கிங். சோக்கிங்னா என்ன?
தொண்டையில் ஏதாவது மாட்டிக்குது. எதனால் வந்து சோக்கிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சோக்கிங்க்கும் சிபிஆருக்கு எது ரிலேஷன் இருக்கா? இல்லையா? தொண்டையில் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? தொண்டை அடைச்சிக்கும், மூச்சு விட முடியாது, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகும். ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகி அடுத்து என்ன ஆகும்? கார்டியாக் அரெஸ்ட் ஆகும். தட் இஸ் த ரீசன் மோஸ்ட்லி அலாங் வித் த சிபிஆர் கார்டியாக் அரெஸ்ட் கூட நம்ம சோக்கிங் வந்து இன்வால்வ் பண்ணுறோம். சோக்கிங்னா என்னன்னா தொண்டையில் ஏதாவது ஏர்வேல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி நமக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் சோக்கிங். சோக்கிங்கில் 2 விதமான சோக்கிங் இருக்குது. மைல்டு சோக்கிங், சிவியர் சோக்கிங். மைல்டு சோக்கிங்னா என்னென்னா, எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிட்றீங்க. ஃபிஷ் சாப்பிடும்போது மீன் முள் வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுவீங்க? சோறு வெள்ளைச்சோரை உருட்டி உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றிடுவீங்க, அப்படி தானே? அது நம்ம வீட்டில் எப்பவுமே செஞ்சுட்டு இருக்குது. அது வந்து நார்மலாக அப்படி செய்யக்கூடாது. சில நேரம் வந்து மீன் முள் ஸ்மால் முள்ளாக இருந்துச்சுன்னா அது ஏதாவது நீங்கள் போட்டதில் வந்திருக்கலாம். சில நேரம் மீன் முள்ளெலாம் பார்த்து எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்படியெல்லாம் இருக்கும், ஆரோ மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதை சோறை உருட்டி போடுறோம், அதுவும் அப்நார்மலாக போய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா சான்சஸ் தர் பிளாக் த ஏர்வே, கண்டிஷன் ஒஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு கஃப், இருமணும், நல்லா இருமணும். எப்படி இருமணும்னா, சும்மா ஹோன்னா வந்து ஒன்றும் வராது. அடிவயத்துலேருந்து எப்படி ப்ரொஜெக்டட் வாமிட்டிங் வர்ற மாதிரி அடிவயிறுலேருந்து நல்லா பயங்கரமாக இருமும் போது அது பொசிஷன் மாறி என்னென்ன உள்ளே மாட்டிருக்கிறத உள்ளே தள்ளக்கூடாது, ட்ரை டு டேக் அவுட், அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்குன்னு மேடம் சொன்னாங்க வீட்டிலேருந்து எப்படியாவது இருமி இருக்குன்னு சொல்லிட்டு இருமி பார்த்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஹவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். இட் மே டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஸ்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். தட் இஸ் கால் மைல்டு சோக்கிங். சிவியர் சோக்கிங்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, நல்ல நான்வெஜ் சாப்பாடு, அப்புறம் கூட்டம் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு ரூபா உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஆஃபீஸில் 1 hour பர்மிஷன் போட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க? ஃபோன் அடிக்கும், இந்தா வந்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, முடிச்சோன்னே சாப்பிட்டு வந்துடும். அப்போ அந்த ஆள் அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க ஹரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவசரமாக எடுத்து போடுறது. நம்ம அந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜோக்கோ ஏதாவது சொல்லி அந்த இது பண்ணும்போது சான்சஸ் தேர் இன்ஸ்டெட் ஆஃப் மீட் போன் ஏதாவது தொண்டையில் போடும்போது தொண்டையில் மாட்டிக்கும். சரியா? மாட்டிக்கிட்டும் போது அவர் என்ன சொல்லுவார்? பேசுவாரா? மீன் முள் மாட்டினவர் என்ன சொல்லுவார்? தொண்டையில் மீன் முள் மாட்டி இருக்கு, குத்திக்கிட்டு இருக்குது, முழுங்க முடியல, வலிக்குதுன்னு சொல்லுவார். இவர் என்ன செய்வார்? ஆட்டோமேட்டிக்காக கை ரெண்டும் என்ன போயிடும்? தொண்டைக்கு போயிடும். அவரால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஆகும்? தலையை மட்டும்தான் ஆட்டுவார், தொண்டையிலேருந்து வாய்ஸ் எதுவுமே வராது. தட் இஸ் த சிம்டம்ஸ். என்னது? மைல்டு சோக்கிங்கும் சிவியர் சோக்கிங்க்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன். இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கையெல்லாம் எங்கேயும் திருப்பினாங்கன்னா கழுத்தில் எங்கேயும் குத்திருமோன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எங்கேயும் திருப்ப முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கை கழுத்துக்கு போயிடும். அதே சேம் டைம் ஒன்லி நோடிங் தான் பண்ணுவாங்களே ஒழிய தே ஓன்ட் ஏபிள் டு ஸ்பீக். அவங்களால பேச முடியாது. சரியா? அப்போ ஒன்லி நோடிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன். அது பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இப்போ காலையில் சாப்பிட்டது இப்போ வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரியா? இப்போ இவங்க தான் வந்து ஏதோ சாப்பிட்டு தொண்டையில் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவங்கள முன்னாடி நிற்க சொல்லணும். அவங்க காலை ரெண்டையும் கொஞ்சம் விரிச்சு வைக்கணும். கொஞ்சம் விரிச்சு வைங்க, விரிச்சு வச்சுக்கணும். உங்கள் கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த கையை இதுக்கு மேலே வச்சு இன்வர்ட் அப், அதாவது வந்து உள்ளேருந்து இப்படி கொடுத்து கையை எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா, அம்பிளிக்கஸுக்கு மேலே, செஸ்ட்டுக்கு கீழே, அதாவது வந்து உங்கள் சிபிஸ்டானத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு யூ ஹவ் டு கிவ் இன்வர்ட் அப், உள்ள இன்வர்ட் அப். அதுமாதிரி இவங்களை என்ன சொல்லணும் அப்படின்னா, கீழே பெண்ட் பண்ண சொல்லணும், கொஞ்சம் குனிஞ்சுக்க சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, அவங்க கீழே அடிவயிறுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் மேலே வரும். மேலே நான் கீழே ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஸ்டில் இட் வில் மேலே புஷ் பண்ணும்போது உள்ளே பிளாக்காக இருக்கிறது த்ரூ வாமிட்டிங் வந்து வெளியில் வந்துடும். சரியா? இப்போ கீழே வைக்கிறீங்க. இவங்க கையை ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கும்? ஏற்கனவே சிம்டம்ஸ் என்னது? கழுத்தில் இருக்கும், பின்னாடி இல்லாமல் முன்னாடி தான் உங்களுக்கு மாட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் தூங்கிட்டு இருந்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி பிடிக்கணும், இங்கே இப்படி. எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கழுத்தில் வந்து மாட்டி இருக்கிறதுனால கை வந்து பொசிஷன் இருக்கும். சிம்டம்ஸ் அவங்க கை ரெண்டையும் இது பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு
கீழே அவங்கள என்ன சொல்லணும், இந்த சின்ன பிள்ளைங்க கீழே விழுந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த தூக்கி உதறுவாங்களா, அதுமாதிரி நல்லா புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அடி வந்து அப்படின்னு சொல்லும்போது சேம் இந்த ப்ரெஷரும் சேர்த்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெளியில் வரும். அதனால் மேடம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுக்குமே காசு என்னாகும், கொஞ்ச நேரத்தில் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் இதை அடைச்சிட்ருக்கோம், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகும், கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? தொண்டையில் மாட்டிக்கிச்சு, அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மேனுவர் பண்ணிக்கிட்டு, இதுதான் வந்து ஹெல்மின்ஸ் மேனுவர்ம்பாங்க, இல்லாட்டி அப்டோமினல் த்ரஸ்ட் அப்படிம்பாங்க. பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு மயங்கிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டிங்களா? இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்க மாட்டிங்களா? சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? தட்டி பார்ப்பீங்க, ஒன்றும் சவுண்டு வரல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பல்ஸு பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. சிபிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த இதுலையுமே நீங்கள் வந்து சிபிஆர் கொடுக்கறதுனால எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஈவன் டாக்டர்ஸ் ஆர் சேயிங் தட் சிபிஆர் வந்து இப்போ நம்ம வந்து ஐயோ நம்ம நினைப்போம், ஐயோ பேஷண்ட் மயங்கி விழுந்துட்டு நம்ம தெரியாமல் சிபிஆர் கொடுத்து பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆயிருமோன்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிபிஆர் கொடுக்கறதுனால எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. சப்போஸ் பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி நீங்கள் சிபிஆர் கொடுக்காமல் இருந்தால் தான் என்னாகும், பேஷண்ட் மே டை. சரியா? அதனால் வந்து சிபிஆர் கொடுக்கணும். அதேமாதிரி ரெஸ்பிரேஷன், அதாவது வந்து கம்ப்ரெஷனும் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். ரெஸ்பிரேஷன் கொடுக்கலையேங்கன்னு நினைக்காங்க, அட்லீஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்தாலும் ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக லங்ஸும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் ப்ரீத் கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் டு கிவ் அ கார்டியாக் கம்ப்ரஸ் வந்து கொடுங்க அப்படிங்கிறது தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு இது வந்து அடல்ட்டுக்கு வந்து இப்படி பண்ணுவீங்க, அப்டோமினல் த்ரஸ்ட் சேம். இதுதான் பீடியாட்டிக்னா சின்ன குழந்தைங்க சிறுசாக இருப்பாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், முட்டி போட்டுக்கிறோம், சைல்டை முன்னாடி நிப்பாட்டி விட்டுட்டு சேம் வேல த்ரஸ்ட் வந்து கொடுக்குறோம். சரியா? அது வந்து என்னது, பீடியாட்டிக். இன்ஃபேண்ட் கை குழந்தை வந்து என்னத்தை முழுங்கும், காயின். இப்போ காயின்லாம் உண்டா? மெயினாக வந்து எதில் முழுங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டாய்ஸில் உள்ள அந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, சும்மா கடிப்பாங்க, சரி அதெல்லாம் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த காலில் வச்சுருக்கீங்களோ கையை வந்து பேபி வந்து இது டம்மிங்கிறதுனால அமைதியாக இருக்குது, குழந்தை தொண்டையில் மாட்டிக்கிச்சு அமைதியாக இருக்குமா, கை காலை உதறிக்கிட்டு பயங்கர சவுண்டு போடும். யூ கேன் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இன் அ ஹேண்ட். கையில் வந்து நீங்கள் பிடிச்சி வைக்க முடியாது. ஸ்டில் யூ ஹவ் டு கையை வந்து கழுத்தில் நல்லா பிடிச்சிக்கணும். கையில் வந்து ஒரு சைடு அந்த சைடு கால், இந்த சைடு கால் போட்டு கையில் நம்ம ஒரு கையில் கண்ட்ரோலில் பேபி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதேமாரி பேபியை வந்து என்ன பண்ணணும், தலை குப்புற வச்சுக்கணும். சரியா? வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், செஸ்ட் த்ரஸ் 5 செஸ்ட் த்ரஸ் பண்ணணும். அதே இது நம்ம எப்படி கார்டியாக்கு கொடுத்தோமோ அதுமாதிரி 2 ஃபிங்கர் சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் 1 2 3 4 5. அதே மாதிரி என்ன பண்ணணும், பேபியை திருப்பணும், அடுத்த கையில் திருப்பிட்டு என்ன பண்ணணும், 5 பேக் ஸ்லாப் 1 2. இது இப்படி தட்டக்கூடாது, இப்படி தட்டினா சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஹவ் டு ஃப்ரம் த பேக் ஹவ் டு புஷ். 2 கையும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. அதுமாரி எத்தனை சைக்கிள் பண்ணால் 2 சைக்கிள் பண்ணணும். 1 2 3 4 5 1 2 3 4 5. 2 சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்லோவாக பேபி மவுத்தை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு ரிமூவ் இட். உள்ளே கையை விட்டு இந்தா தெரியுது அந்த தெரியுதுன்னு சொல்லிட்டு விரலை விட்டு தோண்டி எடுத்தால் என்ன ஆகும், மவுத் எல்லாமே சாஃப்ட்டு, அதனால் நீங்கள் உள்ளேருந்து தோண்டி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபுல்லும் ப்ளீடிங் ஆகிறதுக்கோ இல்லை காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இதுதான் என்ன பண்ணுவீங்க, 5 செஸ்ட் த்ரஸ்ட் 5 பேக் ஸ்லாப். நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இந்த கையில் அந்த கையிலையும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரே கையில் பண்ணலாமல். இங்கேருந்து பண்ணி இப்படி எடுத்து உருட்டினோம்னா என்ன ஆகும், சான்சஸ் தேர் ஃபார் ஸ்லிப் டவுன். பேபியை கீழே விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா வந்து பேபி வந்து இதேமாரி அமைதியாக இருக்காது, என்ன பண்ணும், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு கை காலெல்லாம் அசைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து மைனர், இது தான் ஹாஸ்பிட்டல் போய் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், பேபியோட
லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் ஆயிரும். அதனால் வந்து ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் ஹேண்ட்லிங் த பேபி ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல். அதுக்காக தான் என்ன பண்ண சொன்னிச்சு, உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டு பேபியை ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. பண்ணலாமா? சரிங்களா? கீழே 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 பேபியை வந்து எதுக்காக வச்சோம்னா உங்கள் காலை ஒரு காலை முன்ன தள்ளி வைங்க. அப்படின்னா தான் என்ன ஆகும், பேபி வந்து நம்மளோட தை ப்ளஸ் நம்மளோட நீ சப்போர்ட்டில் தான் கீழே வைக்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? இப்போ கழுத்து வந்து இது பண்ணுறதுக்காக கழுத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் இதாகவே தான் வைக்கணும். 5 வைக்கணும். 5 செஸ்ட் த்ரஸ்ட், 5 பேக் ஸ்லாப். அந்த காலுக்கு போகணும். அந்த கால் அதேமாரி வெளியில் வரட்டும். இப்படி கால் 2 கை கூட வச்சுக்கிடுங்க. தலைக்குப்புற வைக்கணும். இங்கே பாருங்கள், டேப் பண்ணுறப்ப நல்லா கேட்கணும். இங்கே எதுனா நீங்கள் பின்னாடிலேருந்து கொடுக்குற ப்ரெஷரில் தான் என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி வெளியிடணும். வேறு நீங்கள் இப்படின்னு தட்டக்கூடாது, இப்படிங்கனே தட்டிக்கூடாது. அந்த ஃபோர்ஸில் தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகி வெளியில் வரும். எத்தனை சைக்கிள் பண்ணுவீங்க? 2 சைக்கிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மவுத்தை. அப்படி இல்லைன்னா யூ கேன் கண்டினியூ த நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து நீங்கள் போகலாம். இந்த சைட்லேருந்து யாராவது கழுத்தை 2 இது வச்சுக்கணுங்க. இப்படி வச்சு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கணும். இப்படி ஸ்லோப்பில் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. 2 ஃபிங்கர். ஃபைன். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கழுத்தில் மாட்டிருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் வராது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இப்படி வச்சிங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணுற இதில் கீழே வாய் வழியாக வெளியில் வராது. அதுக்காண்டி தான் 5. Then you can change to the other hand. இந்த கால் உள்ளே வந்துடட்டும், அந்த கால் வெளியில் வரும். இதை பாருங்க, எதுக்காக அப்படின்னா இப்படி மாற்றாதீங்க. அப்படின்னா இப்படி இருக்கிற பேபியை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கையில் மாற்றுறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து பேபி ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த கையில் இருந்துக்கிட்டு இப்படி மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் பேபியை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே கையில் இப்படி வைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி வைக்கிறீங்க. இந்த கைக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேபி ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. கேன் சேஞ்ச் டு த அதர். இப்படிங்க, அந்த கையை இந்த கையை கொண்டாங்க, இப்படி வைங்க. கழுத்தில் இப்படி அப்படியே அந்த கைக்கு திருப்போம். பேக் ஸ்லாப். அதுமாரி பேபியை ஃப்ளாட்டாக போடக்கூடாது, ஸ்லோப்லேயே தான் வச்சுருக்கணும். ஸ்லோப்பில் வச்சுருந்தா தான் இதாக 2 சைக்கிள்ஸ் பண்ணணும். தென் ஓப்பன் த மவுத் அண்ட் see that. புரிஞ்சா? எதுவும் டவுட் இருக்குதா சோக்கிங்கில்? நெக்ஸ்ட் வந்து கோட் ப்ளூ டீம் டைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வரும்போது நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல கோட் ப்ளூ டீம்னு ஒரு டீம் இருக்கும். திஸ் இஸ் அ ப்ரீ பிளான்டு டீம். அதாவது வந்து கோட் ப்ளூ நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே இன்கேஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி நடக்குது, அதாவது வந்து யாராவது ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆணுச்சுன்னா அவங்க வரணுங்கிறது வந்து இந்த கோட் ப்ளூ டீமில் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆள் வந்து என்னன்னா அவங்க தான் வந்து டீம் லீடர் வந்து மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னா அனஸ்தட்டிஸ்டாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இன்டென்சிவிஸ்ட் ஐசியூ டாக்டர்ஸாக இருப்பாங்களா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா டியூட்டி டாக்டர்ஸோ யாரோ ஒரு டாக்டர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா ஆர்டரையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தால வந்து இருக்கிறது கம்ப்ரெஸ் கொடுக்குறவங்க, ரெஸ்பிரேஷன் ப்ரீத்து கொடுக்குறவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. டீஃபிப்ரிலேட்டர் அவங்க டீம் லீடர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பண்ணுறதுக்கு டீஃபிப்ரிலேட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்தால ஐவி மெடிக்கேஷனை என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் மெடிசின்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து எத்தனை மணிக்கு அரெஸ்ட் ஆணுச்சு, எத்தனை மணிக்கு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை சைக்கிள் போகுது. அடுத்தால அந்த இசிஜி எல்லாமே வந்து என்ன ஆகும், இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம்ல. இதே ஹாஸ்பிட்டல் செட்டப் வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து கிராஷ் கார்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. கிராஷ் கார்ட்டு கொண்டு வரும்போது நமக்கு டீஃபிப்ரிலேட்டர்லேயே இசிஜியும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இசிஜி லீட்ஸை கனெக்ட் பண்ணி இசிஜி மானிட்டர் வந்து நமக்கு டீஃபிப்ரிலேட்டரில் போய்கிட்டே இருக்கும். என்ன லீடு, அப்போ வந்து டாக்டர்ஸ் வில் see the ECG
என்ன போகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ டாக்கிகார்டியா போகுதா, பிராடிகார்டியா போகுதா, இல்லாட்டினா வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்குதா என்னங்கிறத எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் அட்வைஸ் ஃபார் த மெடிசின், தே வில் அட்வைஸ் ஃபார் த ஷாக் வந்து நமக்கு டீஃபிப்ரிலேட்டரே இருக்கும். அதில் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எவ்வளோ ஜூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து கன்சர்ன் ஸ்டாஃப் பேஷண்ட்டோட வெயிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வெயிட் தெரிஞ்சால் தான் தே வில் கால்குலேட் ஆஸ் பர் த வெயிட் வந்து மெடிகேஷனும் கொடுப்பாங்க, எத்தனை ஜூல்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஷாக் கொடுக்கணுங்கிறது. அப்போ அந்த ஷாக் கொடுக்கும்போது அதில் 2 மோடு இருக்குதுன்னு சொன்னால் ஏஇடி மோடும் இருக்குது, டீஃபிப்ரிலேஷன் மோடும் இருக்குது. இப்போ ஏஇடி மோடுங்கும்போது அந்த பேடு மாதிரி இருக்கும், 2 ஒட்டிட்டு அதை வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லை டீஃபிப்ரிலேட்டர் மோடுனா அந்த பேடில் எடுப்பாங்க. அதனால தான் டெய்லி வந்து வென்எவர் யூ ஆர் ஹேவிங் அ டியூட்டி டெய்லி வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து பேட்ரி மோடில் ஆப்ரேட் ஆகிறது டீஃபிப்ரிலேட்டர். எல்லா மோட்லேயும் நம்ம டீஃபிப்ரிலேட்டரை டெய்லி செக் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். எதுக்காண்டி? எலக்ட்ரிசிட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். எதுக்காகனா பேட்ரி மோடில் ஒர்க் ஆகுது. ஏன்னா ரூமுக்குள்ளே வந்து நம்ம ப்ளக்கை வச்சு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சரியா? அதனால் டெய்லி இசிஜி லீட்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த மிஷின் இருக்குல்ல, மிஷினுமே பவர் மோடில் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. பவர் மோடுனா என்னது? பேட்ரி மோடில் ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்ம பேஷண்ட் ரூமில் வந்து எமர்ஜென்சி நமக்கு தெரியாது, இங்கே இருக்கலாம். ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா சூட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரி இருக்கும், சரியா? பேஷண்ட் கொடுத்துருக்க பெட்டு வந்து இங்கே இருக்கும், ஆனால் அவங்க இருக்கிறது வந்து லிவிங் ரூமில் இருப்பாங்க. அங்கே அரெஸ்ட்டாகி அங்கே கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம அங்கே வச்சு செய்யும்போது யூ மஸ்ட் டு பி தர். அப்போ அங்கே வந்து ப்ளக்கோ ஏதோ இருந்திருக்காது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனில் பேட்ரி மோடில் ஒர்க் பண்ண வேண்டியது மஸ்ட். அதனால் இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்சர்ன் ஸ்டாஃப். அந்த யூனிட்டில் உள்ள ஸ்டாஃபோட ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்து டெய்லி கிராஷ் கார்ட்டை வந்து செக் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி எப்போ. அப்போ ஏன்னா சில மெடிசின்ஸ் எல்லாம் வந்து எமர்ஜென்சி மெடிசின்ஸ் தே ஓன்ட் யூஸ், நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் கிடையாது. அப்போ அந்த மெடிசின்ஸ்லாம் எடுத்து அந்த இதை செக் பண்ணி இது பண்ணுவாங்க, சரியா? அப்போ அதுலேயே நமக்கு சக்ஷன் இருக்கும், எமர்ஜென்சிக்கு தன்னுடைய கேனுலேஷன் போட வேண்டியது கேனுலேஷன் இருக்கும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், மெடிகேஷன் எல்லாமே இட் வில் பி தேர் இன் அ கிராஷ் கார்ட். அப்போ டாக்டர் கேட்டவுடனே என்ன பண்ண, அது வந்து அண்டர் லாக், அது லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுமாதிரி லாக்னோட நம்ம பூட்டுச்சாவி மாதிரிலாம் இருக்காது, சும்மா அந்த ஃபைபர் கேபிள் மாதிரி வச்சு அதில் ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. டப்புன்னு உடச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்து எல்லாம் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கன்சர்ன் ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிள் என்னென்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணி முடித்த உடனே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மெடிசின் நம்ம என்ன வாங்கி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி டபுள் செக் பண்ணி கிராஷ் கார்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பிஎல்எஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிள். முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வி கேனாட் எஸ்கேப், வி ஹவ் டு ஸ்டாண்ட். ஏன்னா நம்மளோட பேஷண்ட் இல்லை, நம்மளோட பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னுட்டு அவங்க ஐசியூலேருந்து வர்ற டீம் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம தான் வி ஷுட் ரெக்கார்ட் எவ்ரிதிங். நம்ம தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். பேஷண்ட்டை கொண்டு போய் ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து எல்லாமே மெடிசின்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எல்லாமே வி மஸ்ட் டு நோ எவ்ரிதிங். அப்போ ஏசிஎல்எஸ் வந்து திஸ் இஸ் த பேசிக் பிஎல்எஸ். ஒன்ஸ் இட் இஸ் கோயிங் ஃபார் த அட்வான்ஸுக்கு போகும்போது என்னது, அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட், அதாவது ஹார்ட்டுக்கு தேவையான அந்த டீஃபிப்ரிலேட்டர் கொடுக்குறது, அதுக்கு அடுத்தால அந்த இசிஜி எல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஏசிஎல்எஸில் வந்து படிப்பீங்க. என்னது, எந்தெந்த இசிஜி லீட்ஸுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ ஜூல்ஸ் ஷாக் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ஏசிஎல்எஸில் வந்து வரும், சரியா? எனி டவுட்? எதுவும் டவுட் இருக்குதா? ஒன்றுமே புரிஞ்சாலும் டவுட் இருக்காது, ஒன்றுமே புரியாட்டாலும் டவுட் இருக்காது. அதான் சொன்னல 45 மினிட்ஸ் வரை நம்ம கொடுத்து ரிவர்ட் ஆகலைன்னா வி வில் சி த இசிஜி. நமக்கு வந்து இசிஜி லீட்ஸ் வந்து 45 மினிட்ஸ் அவங்களுக்கு ஏசிஸ்டோல் அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாகவே நீங்கள் 45 மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம இத்தனை சைக்கிள் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே வந்து மினிமம் 15 சைக்கிள். டெத்து டிக்ளேர் பண்ணுறது நர்சஸ் டிக்ளேர் பண்ணலாமா? இப்போ நீங்கள் சிபிஆர் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் டெத்து நர்சஸ் ஆர் எனி அதர் ஹெல்த் கேர் யாருமே டிக்ளேர் பண்ண முடியாது, ஒன்லி டாக்டர்ஸ் தான் டிக்ளேர் பண்ண முடியும். அதுவும் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. 15 சைக்கிள் நீங்கள் கொடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கணும், ப்ளஸ் ஃப்ளாட் இசிஜி இருக்கணும். அதாவது வந்து இசிஜி வந்து எந்த லீட்ஸுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஏசிஸ்டோலில் வந்து 15 சைக்கிள் கொடுத்து ஃபெயிலியர் எல்லா நோட்ஸுமே இருந்தால் தான் யூ கேன் டிக்ளேர் அஸ் அ டெத். அது டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அது வந்து அதுக்கு தான் நான் சொன்னோம் 3 சிச்சுவேஷனில் நம்ம வந்து சிபிஆரை வந்து ஸ்டாப் பண்ணலாம். நம்ம 45 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு சைக்கிளுக்குமே பேஷண்ட் ரிவர்ட் ஆகலை, எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நோ பாயிண்ட் ஆஃப் வியூ.
அடுத்தால வந்து அவங்க ரிவர்ட் ஆகிட்டாங்க, பல்ஸ் வந்துருச்சுங்கிற பட்சத்தில் we can stop CPR. இல்லாட்டி அட்வான்ஸ் டீம் வரும்போது we can hand it over to them and we can leave. அந்த 3 சிச்சுவேஷனில் CPR வந்து ஸ்டாப் பண்ணலாம். வேற யாருக்கும் எந்த டவுட் இருக்குதா? இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து மார்க்லாம் பண்ணுவாங்க. மார்க் பண்ணுவாங்கன்னா என்ன ஆகுனா திடீர்னு இதேமாரி ஒரு டம்மியை தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டுட்டு பெல் அடிப்பாங்க. எதுக்காக? எந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே சினாரியோவில் நடக்காது. இன்கேஸ் எனி சினாரியோ நடந்தாலும் வி ஷுட் பி ரெடி ஃபார் எனி திங். எந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆனாலும் பயந்துட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஐயோ பேஷண்ட்டுக்கு என்ன சிஸ்டர் அந்த பேஷண்ட் அந்த ரூமில் இதாகிட்டாங்கன்னு ஓடி வரக்கூடாது. பேஷண்ட்டுக்கிட்ட நின்றுட்டு யூ கேன் கால் ஃபார் ஹெல்ப். அங்கேருந்து ரூமில் இதை பண்ணிவிட்டு ஏன்னா பேஷண்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் என்ன ஆவாங்க, என்னாச்சுன்னு பேனிக் ஆவாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, வி வில் டேக் கேர்னு சொல்லிட்டு யூ கேன் கால். இல்லாட்டி அந்த ரிலேட்டிவ்ஸை நீங்கள் பேஷண்ட்டுக்கு இருந்து எல்லாம் செக் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் த CPR. சென்ட் த ரிலேட்டிவ் டு கெட் அ ஹெல்ப். ரிலேட்டிவ்ஸை சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? நிறைய சினாரியோஸில் வந்து அந்த மாதிரி நடக்கும். அது நம்ம டிலே பண்ணுறதில்ல. ஈவன் நாங்கள் எங்களுக்கு கிளாஸ் நடக்கும்போது கூட ஒரு டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து இதேமாரி வரும்போது சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண வரும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு அனஸ்தட்டிஸ்ட் தான் ஜிம்முக்கு போயிருக்காங்க. ஜிம்முக்கு காலையில் போய் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜிம்மில் உள்ளவங்க ஒன்றும் சொல்லலை, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வரட்டும் மயங்கி விழுந்துங்க தண்ணியை தொளிச்சு பார்த்துருக்காங்க எந்திரிக்கணும்னு வச்சுட்ருக்காங்க. அவங்க வரதுக்கு 30 minutes டைம் எடுத்துருக்கு. இப்போ 30 minutesக்குள்ளே உள்ளே என்ன நடக்கும், பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து CPR கொடுத்து ரெக்கவரி பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு. ஆனால் பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரொலாங் ஸ்டே ஆஃப் கோமா. எதுக்காண்டி? செரிப்ரல் டேமேஜ். பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சதுனால அந்த பிரெயினில் ஒர்க் ஆகிற பிரெயின் டேமேஜ் ஆனதுனால அவங்களுக்கு செரிப்ரல் டேமேஜ். அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, CPCR, கார்டியோ பல்மனரி செரிப்ரல் ரிசசிட்டேஷன். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரிசசிட்டேட் பண்ணோம். அதனால் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஏர்லியராக கொடுக்கும்போது பேஷண்ட் வில் ரெக்கவர் வெரி ஃபாஸ்ட். சப்போஸ் நம்ம அப்போவே ஐடென்டிஃபை அதுக்கு தான் வந்து கோல்டன் டைம்னு சொல்கிறது 3 minutes தான். ஐடென்டிஃபை பண்ணி 3 minutesக்குள்ள நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து ரிட்ரைவ் ஆவாங்க. அவங்க திரும்ப வந்து நார்மல் இதுக்கு சேஞ்ச் ஆவாங்க. சரியா? எனி டவுட்? வேறு எதுவும் டவுட் இருக்குதா? CPR மேடம் வந்து தண்ணி குடிக்காமல் கூட கிளாஸ் எடுத்துட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது அவங்க டீச் பண்ணுறத பார்த்து யாரும் அசையாமல் ஆடாமல் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் ஒரு லெக்சர் அடிக்கிறவங்களுடைய திறமை. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய படிப்பு எல்லாம் காட்டி கொடுத்துருச்சு. மேலை நாட்டில் உள்ள அனுபவம் எல்லாமே காட்டி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி மேடம்லாம் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்மளை விட எஜுகேட்டடாக இருப்பாங்க. நம்ம ஒரு டாக்டரை தான் பார்த்துருப்போம், அவன் 10 டாக்டரை பார்த்துட்டு வருவான், ஹிஸ்ட்ரியே வச்சுருப்பான். அப்படி இருக்கும்போது அங்கே போகும்போது சுகருங்கிறது இப்படின்னு இங்கே உங்கள் மிஷின் தப்பாக காட்டுறது, இது லோவாக காட்டுறது, அங்கே குறைவாக இருந்துச்சு இங்கே எப்படி கூட இருக்குது அப்படின்னு கேட்பான். அந்த டாக்டர் பார்க்கும்போது பிபி குறையாக தான் இருந்துச்சு, இங்கே வரும்போது கூட இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க ரொம்ப நாலேஜ் உள்ளவங்கன்னு நினச்சி தான் நம்ம செய்யணும். நினச்சி தான். இப்போ வந்து என்ன ஒரு மெடிசன் இருந்தாலும் சரி உடனே கூகுளில் தட்டிடுறாங்க. தட்டி அவங்களே பார்த்துட்டு வந்து இந்த இதுக்கு காணாத வரைக்கும் வெளிநாட்டில் இருக்காங்க அந்த பிள்ளைகள்லாம். அந்த பிள்ளைகள் அங்கேருந்தே பார்த்துட்டு எப்போ உனக்கு என்ன செய்யுது, அம்மா உனக்கு என்ன செய்யுது, இந்த மெடிசின் தான் நீங்கள் சாப்பிடணும், இது என்னம்மா இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, இது டாக்டர் தேவையில்லாமல் கொடுத்துட்டாரோ, நர்ஸு பிள்ளைகள் தெரியாமல் கொடுத்துருச்சோ அப்படின்ட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நல்லா பேசி சாமர்த்தியமாக எப்படி மேடம் பேசுனாங்களோ, உங்களை அசையாமல் ஆடாமல் பார்த்துக்கிட்டாங்களோ, ஃபுல் கவனம். அதே மாதிரி நீங்கள் வர்ற பேஷண்ட்டில் ஃபுல் கவனத்தோடு நீங்கள் பண்ணுற ஒரு நம்ம எவ்வளவோ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சின்ன மிஸ்டேக் வரும்போது மிஸ்டேக்கை தான் பெருசாக எடுப்பாங்க. நம்ம அவ்வளோ நேரம் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனை உயிரை காப்பாற்றுறதை அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஃப்ராக்சரை தான் பெருசாக பண்ணுவாங்க. அதுதான் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் எல்லா
நிறைய இது இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ இதாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, பேஷண்ட்டை வந்து பயமுறுத்திடக்கூடாது. ரொம்ப நம்ம டாக்டர் பார்த்தீங்களா பயமுறுத்தவே மாட்டார். சார் எனக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது சார், அது இருக்குது சார், கை காலெலாம் வலிக்குது சார், வயிறு வலிக்குது சார், முழங்கால் நடக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார் மாத்திரை, சார் பிபிக்கு மாத்திரை கொடுத்தீங்களா சார் அப்படிம்பாங்க, தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்தீங்களா சார் அப்படிம்பாங்க. டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், அதில் பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் எழுதியிருக்கேன், எல்லா நோய்க்குமே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். கோவப்பட மாட்டார் நம்ம டாக்டரு. ரொம்பவும் பயமுறுத்தவும் மாட்டார் பேஷண்ட்டுகளை. அதுதான் அவர்களுடைய திறமை. அவங்க பேஷண்ட்டுக்கு என்னென்ன நோய் இருக்கோ அவ்வளோத்தையும் எழுதியிருப்பார். ஆனால் வெளியில் வந்து அதெல்லாம் ரொம்ப விவரமாக விவரிச்சிட்டு இருக்க மாட்டார். பேஷண்ட்டை பயமுறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. அதெல்லாம் சரியாயிடும், இதை சாப்பிடுங்க, 10 நாள் கழித்து வாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 15 நாள் கழித்து வர சொல்லிடுவார். இவன் 1 வாரம் கழித்து வருவான். என்னன்னு கேட்டால், சார் நீங்கள் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் சரியாக போச்சு சார் அப்படிம்பா. நான் இங்கே உட்காந்துருப்பேன், என்னங்க 15 நாள் கழிச்சு தான் வர சொன்னார், இப்போ வந்து சார் அவரை பார்த்தாலே பாதி நோய் குணமாயிருது சார், 3/4 குணமாயிருது சார், அவரை பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்தேன் சார்ம்பாங்க. அது மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். அந்த நர்ஸுங்க நல்லா பேசுனாங்க, ஃபார்மசிஸ்ட் நல்லா பேசுனாங்க, ஜூனியர் டாக்டர் டியூட்டி டாக்டர்லாம் நல்லா பேசுனாங்க, ஹெச்ஆர் நல்லா பேசினார். எல்லோரும் நீங்கள் எல்லோரும் டாக்டருடைய பாலிசியை நீங்களும் கடைப்பிடிங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுமா, இந்த ஊசி இப்போ டாக்டர் எழுதி கொடுத்துருக்காருல, இந்த ஊசியை போடுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்கள் பேஷண்ட்ட வச்சுக்கிற உறவை பொறுத்து இருக்குது. நம்ம பேஷண்ட்டுக்கு வர்றது, ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது, ஹாஸ்பிட்டல் பேரை காப்பாற்றுறது. நம்ம போட்டோன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வருவான், கையோடு கூட்டிகிட்டு வருவான். இல்லைன்னா அந்த ஆஸ்பத்திரி போகாதீங்கயா, அப்படி இப்படி அங்கே ரூபாய் எப்படிங்கிறாங்க, இங்கே இது பண்ணுறாங்க, அப்படி இப்படிம்பா. அதனால் நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் தான் எடுக்கணும். அதை பார்த்துடுங்க, நல்லா பேசுங்க, நல்லா இது பண்ணுங்க. ஸோ நமக்கு சிபிஆரை பற்றி நல்ல ஒரு ட்ரைனிங் கிடச்சிருக்கோங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ அடால்ட் சிபிஆர்னா எப்படி, இன்ஃபென்ட் சிபிஆர் எப்படின்னா எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இந்த டைமில் கேட்டுருங்க. சரியா? மேடம் வந்து நம்ம கூப்பிட்டோன்னே வர்றேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ மேடம்க்கு ஆல்ரெடி இன்னொரு இடங்க எங்கேயோ போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம இந்த டேட்டு கேட்டதுனால இந்த டேட்டில் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அது மாதிரி சார் அப்படி தான், சாரை கூப்பிட்டுருந்தேன். பெரிய சார் சொல்லியிருந்தாங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம், ஸோ நீங்கள் பண்ணுங்கள், அப்புறம் நல்லப்ப சார் கூப்பிடுங்கன்னாங்க. சாரையும் கூப்பிட்டுருந்தேன், உடனே வர்றவங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார் நல்லப்ப சார். ஸோ அடுத்து நம்ம பாரதி காட்டன்லேருந்து நம்ம ஹெச்ஆர் சார் சேர்மராஜ் சார் அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன தேங்க்ஸ் அவங்களுக்கும் வந்ததுனால ஒரு சின்ன கிளாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ புதுசாக ஒரு எல்லா கம்பெனிலையும் டைப் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கல்பாக்கா கெமிக்கலில் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு நர்ஸுங்க அவங்க ஹையர் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் நம்ம இதில் இருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர சொல்லியிருந்தேன், அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஒரு சின்னதாக கிளாப் பண்ணி அடுத்த அளவுக்கு நல்லா இதாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்திருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.